திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கைலைநாதனின் திருவருளால் திருக்கருணையால் உயிர்கள் ஆணவமல பிடிப்பிலிருந்து வெளியேறி சச்சிதானந்த பிடிப்பிற்குள் வர வேண்டும் என்பதற்காக இந்த பதி பசு பாச ஞானம், இந்த ஞானத்தை இறைவனே முன்னின்று நடத்தியிருக்கிறார். வேறு பாடங்கள் முக்கியம் என்றால் அவர் அதை நடத்தியிருப்பார். மேக்ஸ் முக்கியம், சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நீட் எக்ஸாம் அதெல்லாம் முக்கியம் என்றால் அவர் அதை நடத்தியிருப்பார். அதை நடத்தாமல் இதை நடத்தியிருக்கிறார். அதனால் இது பாடம் ரொம்ப முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பாடத்தை இந்த கைலாய ஞான பரம்பரை என்று சொல்வதிலே சிவபெருமான், நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், சில ஆதீனங்கள், இன்று நீங்களும் நானும். ஆக ஒரு இதுக்கு கீழே பேர் எழுதிக்கிட்டே வந்தோம், பரம்பரையை எழுதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மேலே சிவபெருமான் பேர் இருக்கு, கீழே நம்ம பேர் இருக்கு. வேற எங்கேயும் இப்படியெல்லாம் பிரிஞ்சு விரிஞ்செல்லாம் போகலை. எங்கே போனாலும் நம்மளை விடாமல் இந்த லைன் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக இதுவே நாம் பெற்ற மிகப்பெரிய பேரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பெருமையை நாம் பெற்றுவிட்டு இதை பற்றி நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமலும் இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லாமலும் இருந்தோம் என்றால் நாம் நம்பிக்கை துரோகிகளாகி விடுவோம். ஆகையால் இந்த பாடத்தை அனைவரும் புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாடத்துக்குள்ள நேரடியாக போயிடுவோம். இந்த சைவ சித்தாந்த சுடர் அப்படிங்கிற இந்த பயிற்சி வகுப்பிலே 15வது அலகு அதைத்தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம். சைவ சித்தாந்த சுடர் சிலபஸ் என்ன, எதெல்லாம் சொல்லித்தர்றாங்க, இதில் சிவஞான போதம் சொல்லித்தர்றாங்களா, 20 சொல்லித்தர்றாங்களா, போற்றி பகரோடை சொல்லித்தர்றாங்களா, இப்படியெல்லாம் யாராவது கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் சொல்லித்தர்றது இல்லை. ந ம சி வ யங்கிற 5 எழுத்துனா என்னன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். இதுக்கு தான் 6 மாதம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட யாரும் இருக்கக்கூடாது. வேற எதை பற்றியும் நம்ம சொல்லலாம். ந என்றால் திரோதான சக்தி, ம என்றால் மலம், சி என்றால் சிவம், வ என்றால் அருளும் சக்தி, ய என்றால் உயிர்களாகிய நாம். அவ்வளோதான் நம்ம சிலபஸ். இதில் ந என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிக்கிறது. திரோதான சக்தி அப்படிங்கிறத திரோதானம் எழுதிக்கங்க, திரோதானம் என்றும் சொல்லுவார்கள். திரோதாயி அப்படின்னு சொல்லுவாங்க. தாயின்னு சொல்கிறோம்ல, தாய் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி திரோதாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னாக்க மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மறைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மறைக்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பெயரில் சொன்னாலும் இது உயிர்களை பக்குவப்படுத்துகின்ற தாய் என்று பெயர். தாய்ன்னு சொல்லிட்டாலே மற்ற எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும். தாய் பால் கொடுப்பாங்க, தாய் நமக்கு துணி மாற்றி விடுவாங்க, தாய் நமக்காக கவலைப்படுவாங்க, தாய் நமக்காக அவங்க மருந்து சாப்பிடுவாங்க, தாய் நமக்காக பல நாட்கள் தூங்காமல் இருப்பாங்க, தாய் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க, தாய் நம்ம முகம் வாடி இருக்குதான்றத, நம்ம வாடி இருக்கிறோன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா பார்த்துருவாங்க. இப்படிப்பட்ட தாயின் இடத்திலே உயிர்களை பக்குவப்படுத்துகின்ற தாயாக, பிள்ளைங்களை வளர்க்குற அம்மாவாக இருக்கிற இந்த 18 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை வளர்க்குறாங்களே அந்த அம்மாவுக்கு பேர் திரோதான சக்தி என்று பெயர். அதுலேயே வா என்கின்ற ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்து அதுவும் அம்மா தான். 18 வயதுக்கு மேலே பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்கள்ட்ட நம்ம முன்னாடி மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு மிரட்டி ஏய் சீக்கிரம் வா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு பையங்களாக இருந்தாக்க ஒரு தோழன் போலவும், அப்பாவெல்லாம் பசங்கள்கிட்ட எப்படி இப்போ பழக வேண்டியது இருக்குது, ஒரு தோழன் போலவும், என்னடா எப்படி இருக்க, எப்படி அப்படியா, டேடி சினிமாவுக்கு போகலாமா, வா போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு தோழமை உறவோடு தான் அம்மா பெண்ணுக்கிட்டையும் பையன் அப்பா கிட்டையும் அப்படிலாம் பழகுறாங்க. ஸோ அப்படி நமக்கு இந்த தோளுக்கு மேலே வளர்ந்துட்டோம், இனிமேல் இது தானாக நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க குஞ்சுக்கு ரெக்க முளைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, நான் பொதுவாக சொல்கிறேன், ஆன்மாக்கள் இந்த ஆணவ மல பிடிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இந்த உலகத்தில் இன்பம் என்று நான் ஐம்புலன்களால் கண்ணால் இன்பம் என்று எதை காண்கின்றேனோ இது சிற்றின்பம், பேரின்பம் ஒன்று இருக்கிறது. காதால் எதை இன்பம் என்று கேட்கின்றேனோ இது சிற்றின்பம், பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது.
மூக்கால் எதை நான் முகர்ந்து ஆஹா என்று சொல்லுகின்றேனோ இது சிற்றின்பம். ஆக பேரின்பம் ஒன்று இருக்கிறது. ஆக்கால் எதை நான் அப்படியே ருசித்து ஆஹா என்று சொல்லுகின்றேனோ இது சிற்றின்பம். சிற்றின்பம் என்றாலே பேரின்பம் ஒன்று இருக்கிறது. எதையோ ஒன்றை உணர்ந்து தொட்டு கட்டி தழுவி ஆஹா இது ஆனந்தம் என்று நான் எதை நினைக்கின்றேனோ இந்த ஐம்புலன்களால் எனக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் என்பது பொய். அதை கொண்டு சிவத்தை நாம் உணர முடியாது. சிவத்தை நாம் உணர வேண்டும் என்றால் இந்த ஐம்புலன்களுக்கு மேற்பட்ட அறிவு சார்ந்த ஆனந்தமாக அது இருக்க வேண்டும். அறிவானந்தம் என்று பெயர். சில பேருக்கு பெயர் வச்சிருப்பாங்க. அறிவானந்தம் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு பெயர். சத்து சித்து ஆனந்தத்தை தான் அறிவானந்தம்னு வைப்பாங்க. ஆக அறிவின் உச்சம் ஆனந்தம், ஆனந்தத்தின் உச்சம் அறிவு. அதுபோல நமக்கு இந்த அருளுகின்ற சக்தியாக நமக்கு விளங்குகின்றவள் வா. இதுவும் அம்மா தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, பெரிய பையன் ஆயிட்டோன்னா வேற மாதிரி நடந்துக்கிறாங்க, அவ்வளவுதான். மறைக்கும் சக்தி மற்றும் அருளும் சக்தி ஆகிய இரண்டுமே சிவபெருமானின் செயல்படும் சக்தி ஆகிய, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சிவபெருமான் நிலை ஆற்றல். அவர் சொரூப நிலையிலே அவர் பாட்டுக்கு பேசாம இருப்பார். அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. பொண்டாட்டி புள்ள பிரச்சனை கிடையாது, கேஸ் சிலிண்டர் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை, பசிக்காது, டீ குடிக்க வேண்டாம், மழை பெஞ்சா என்ன, வெயில் இருந்தா என்ன, அவர் பாட்டுக்கு பேசாம இருப்பார். இந்த உயிர்களுக்காக அவர் ஐந்தொழில் புரிவதற்காக, உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக அவர் எழுந்திருச்சு வேலை செய்கிறார். வேலை செஞ்சுக்கும் போது அவருக்கு பேரு சக்தின்னு பேர். ஆனால் நம்ம தான் தனித்தனியாக ஒரு உருவம் கொடுத்து இது மாசாணி, இது கோசாணி, இது மாரியப்பன், இது சாணம், இது அப்படி இப்படின்னு ஏதோ பேர் வச்சு நம்ம கூப்பிடுறோமே தவிர அதுவும் சிவம்தான். அது இயங்குகின்ற நிலையிலே தான் நம்மளால் பார்க்க முடியும். சொரூப நிலையில் நம்மளால் பார்க்க முடியாது. ஆக சிவத்தை யாரும் பார்க்க முடியாது. சிவம் சக்தியானால் மட்டும்தான் பார்க்க முடியும். சிவம் இல்லையேல் சக்தி நிச்சயமாக இல்லை. சக்தி இல்லையேல் சிவம் உண்டு, நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரியாததை எப்படி உண்டுன்னு சொல்கிறோம்? அதனால சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே தவிர சக்தி இல்லையேல் சிவம் உண்டு. இந்த பதி பசு பாசம், பதி என்றால் சி, பசு என்றால் ய, பாசம் என்றால் ம, இந்த 3 எழுத்துக்கள் போக நமச்சிவாயில கூட இருக்கிற 2 எழுத்து இந்த அம்மாவோட எழுத்துக்கள் தான். நங்கிற எழுத்தும் வங்கிற எழுத்தும் சேர்ந்ததுனாக்க 5 எழுத்து ஆகிறது. இது ரெண்டுமே தாய் தான். இது சிவபெருமானின் செயல்படும் சக்தி. அது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கெனட்டிக் எனர்ஜி என்று சொல்வார்கள். இயக்க ஆற்றல், KINETIC, கைனெட்டிக் அல்லது கினெட்டிக் எனர்ஜி என்று சொல்வார்கள். இயக்க ஆற்றல். இயக்கம் ஆற்றல் வருச்சுன்னா வெலாசிட்டி வந்துடும், ஸ்பீடு வரும். ஸோ அதனால அது இயக்க ஆற்றல் என்று பெயர். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பார்கள். மறைப்பதும் அவளே, அருளுவதும் அவளே. அடிக்கடி சைவ சித்தாந்த ஆசிரியர்களே இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ வேற அவ வேற. இவளுக்கு பேர் ஆதிசக்தியின் பேரு, அவளுக்கு பேரு மாதிசக்தியின் பேரு, இவளுக்கு பேரு பராசக்தியின் பேரு, இவருக்கு பேரு ராபாசக்தியின் பேரு. எந்த சக்தியா இருந்தா என்ன, அடிச்சாலும் அம்மா தான், அணைச்சாலும் அம்மா தான். அவளுடைய வேலை நம்மை சிவபெருமானிடம் சேர்க்கிறது. வேற ஒரு வேலையும் அந்த அம்மாவுக்கு கிடையாது. அடிக்கின்ற கைதான் அணைக்கும் என்பது போல நம்மை அடித்து துவைத்து சோதிக்கிறான், ஆட்டுறான், பிரிக்கிறான், உடைக்கிறான், ஆட்டி விட்டுறான், களைச்சி விட்டுறான், தொழிலை இல்லாமல் பண்ணி விட்டுறான், தடதடன்னு ஆட வைக்கிறான். எதை பண்ணினாலும் இந்த கைதான் நம்மை அணைக்கின்ற கை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அணைப்பதற்காகத்தான் இந்த அடியெல்லாம்ங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. எதுவுமே ஒரு இனிப்பை சாப்பிட போறோம் அப்படின்னாக்க ஒரு கசப்பை சாப்பிட்டோம்னா இனிப்போட அருமை இன்னும் சிறப்பா தெரியும். அதுபோல அடிக்கின்ற கைதான் அணைக்கும். அதே போல இங்கே திரோதானமும் அவளே, அருள் சக்தியும் அவளே, மறைப்பதும் அவளே, காட்டுவதும் அவளே. 2 வேலை தான் அந்த அம்மாவுக்கு. பாதி நேரம் மறைச்சிருக்கும், பாதி நேரம் காட்டுற மாதிரி இருக்கும். இந்த காலத்து சினிமாவில எல்லாம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் ஒரு ஸ்டோரி போகும். பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிப்பாங்க. முன்னால நான் சொல்றேன், முடி ஃபுல்லா இருக்கும்போது. அப்புறமா கலர் படமா காமிப்பாங்க. இப்போ புதுசா வந்துட்டாரு, இப்போ சென்னைக்கு வந்துட்டாரு ஹீரோ அப்படின்னு சொல்லி அப்படி காமிப்பாங்க.
அதுபோல இந்த சக்தி நமக்கு ஆரம்ப காலத்துல மறைப்பு ஆற்றலாக இருந்து இந்த உலக பந்தங்களிலே நம்மை அழுத்தி நம்ம எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க கண்ணுல பாக்குறது தான் இன்பம் அப்படின்னு நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? அம்மா தான் சொல்லி கொடுத்தது. அது தனக்கா அறிவு வரட்டும்ங்கிறதுனால நம்மளை பார்க்க வைக்கிறது யாரு? அவங்க தான் பார்க்க வைக்கிறாங்க. அவங்க இல்லாம நம்ம எப்படி பார்க்கறோம்? சிவனையும் சக்தியும் இல்லாம நம்ம சைலண்டா போய் எதையா பார்த்துட்டு வந்துட முடியுமா? ஆக நம்மை பார்க்க வைத்து நம்ம இதை அனுபவிக்க வைத்து அதுல ஒரு நிலையாமை இருக்குங்கிறத உணர வைத்து, இப்ப இது நிலையாமைன்னா நிலையாமைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கந்தர்வக்கோட்டையில ஐயா தான் கருப்பா இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் சிகப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுபோல இது நிலையாமை, இது நிலையாமை, இது நிலையாமை, இது நிலையாமை, இது நிலையாமை அப்படின்னா அப்ப நிலையானது ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எது என்றால் சிவம். அதைத்தான் நம்ம காட்டுவதற்காக இந்த தாய் இது எது நிலையானது அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது விட்டுட்டு போற அம்மா கிடையாது. நம்மளை கூட்டி கொண்டு போய் கடைசியில என்ன நம்ம சொல்றோம், சச்சிதானந்தம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போறது இந்த அம்மா தான். தனது குழந்தையை தூங்க வேண்டிய நேரத்தில் படு ராத்திரியெல்லாம் எல்லார் வீட்லையும் அம்மா பாடுற பாட்டு இந்த பாட்டு தான் பாடுவாங்க. படே படே, லைட் ஆஃப் பண்ணு, மொபைலில் வையே, அவன் ஆஃப் பண்ணு, பெட்ஷீட் மூடாத, திறந்து வையே, உள்ள என்ன பண்றேன்னு நான் பார்க்கணும், நீ தனியா படு, நீ அவன்கிட்ட பேசாத, நீ இந்த பக்கம் போய் படு, நீ அந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ணு. அடாடாடாடாடாடாடா நைட்டு 9:30 10 மணி வரைக்கும் இந்த பாட்டு தான். காலையில 5 மணி ஆயிடுச்சுன்னா, ஏங்க என்ன சத்தம்? வேன் சத்தம் மாதிரி கேட்குதே. வேன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வேன் இந்த பக்கம் போயிட்டான், திரும்ப வரப்போறான் இன்னும் 10 நிமிஷத்துல, எழுந்திரி 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 எழுந்திரி. இதுவும் இதே அம்மா தான். காலையில நைட்டு ஃபுல்லா படுன்னாங்க. அதே பாட்டை பாடுவாங்கன்னு பார்த்தா இப்ப மாத்தி பாடுறாங்க. ஏன்? பிள்ளைக்கு அறிவு விளக்கம் வேண்டும் அப்படிங்கிறதுனால. முதல்ல இங்க இது தூங்கினாதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். இந்த மறைப்பு ஆற்றலிலே இந்த உலக இன்பத்திலே தோய்த்தால்தான் நாளை பேரின்பம் என்பதை இந்த குழந்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதுல நம்மளை நல்லா அமுக்கி நல்ல அனுபவிராசா அனுபவி அப்படின்னு சொல்லி படுத்தி அதுக்கப்புறமா நமக்கு இனிப்பை காட்டுகின்ற தாய் இவங்க. படி என்பவளும் தாயே. படு என்றவள் தான் படி என்பதும். இவ வேற அவ வேறன்னு நினைச்சுக்க கூடாது. நம்மளுடைய அறிவு வளர்ச்சி தான் முன்னால வேற, இப்ப வேற. சைவ சித்தாந்த சுடர் அழகு 1 நம்ம படிக்கும்போது நம்முடைய அறிவு வேற, அழகு 15 படிக்கும்போது நம்முடைய அழகு வேற. இப்பவே நமக்கு திரோதானம் நிறைஞ்சு அருள் சக்தி வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த அழகு கடக்க 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 நமக்கு திரோதானம் விட்டுட்டு அருள் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். அழுக்கு சட்டையை பக்கெட் தண்ணீரில் நனைத்து, இதெல்லாம் ஒன்னொன்னும் ஒரு உதாரணங்கள் இருக்கிறது. இந்த உதாரணமும் சைவ சித்தாந்தமும் பின்னி பிணைஞ்சிருக்கு, பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல சாதாரணமா படிச்சிடறேன், அப்புறம் உதாரணத்தை சொல்றேன், எழுதிக்கங்க. அழுக்கு சட்டையை, இப்போ என் ஷர்ட்ல அழுக்காயிடுச்சு, என்ன பண்றோம்? தண்ணியில் நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுறதை நான் சொல்கிறேன். வாஷிங் மிஷினில் போட்டுருவோன்னு சொல்லாதீங்க. வாஷிங் மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். கையில் துவைக்கிறவங்க, அடித்து துவைக்கிறவங்க அந்த காலத்தில் புழிஞ்சு துவைப்பாங்க. உடலில் வியாதி இல்லாமல் இருந்தது. இப்போ என்னைக்கு வாஷிங் மிஷின் புளிய ஆரம்பிச்சதோ நமக்கு வியாதி ஜாஸ்தியாகிடுச்சு. ஆக சட்டை அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா தண்ணீரில், பக்கெட்டில் தண்ணீரில் வந்து அதை நினச்சி சும்மா அப்படி நினச்சிட்டு காய போட்டுருவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு அழுக்கு இருக்குது, அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை போக்குறதுக்கு இன்னும் 2 கெமிக்கலை போடுறாங்க. நான் நம்ம ஊரில் இருக்கிற பிராண்ட் எழுதியிருக்கேன். மலேசியா, இந்தோனேஷியா, சுவிட்சர்லாந்து, நார்வே, கிரீன்லாண்ட் மாணவர்கள்லாம் உங்கள் ஊரில் என்ன டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எங்கள் ஊரில் வாஷிங் பவுடர் நிர்மா, சர்ஃப் எக்ஸல், ஏரியல் போன்ற சோப்பு பவுடரை சேர்த்து நன்கு அமுக்கி, சோப்பு இல்லாமல் ஊற வச்சாலும் அழுக்கு போகாது. அதனால தண்ணியில் பவுடரை கலக்கி பக்கெட்டில் அமுக்கி வச்சு நெடு நேரம் ஊற வைத்து, ஒன்னொன்றுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும் அப்படின்னு வச்சுருக்காங்களே. அப்படி நினச்சிட்டு அப்படியே எடுத்து காய போட்டுற முடியுமா? இந்த அழுக்கு போகணும்ல, அந்த அறிவு கூடவா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வீட்டில். நமக்கே இந்த அறிவு இருக்கும்போது சக்திக்கு தெரியாதா? இந்த உயிர் உடலை எடுத்துச்சு அப்படின்னா உடனே பேரானந்தத்தை அடைஞ்சிடாது, கொஞ்சம் அமுக்கி வைக்கணும். இதுக்கு அரை மணி நேரம் அமுக்கணும். இது ரொம்ப அழுக்கு துணி தலைவாணி வரேன்னா 3/4 மணி நேரம் அமுக்கணும். பெட்ஷீட்னா 1 மணி நேரம் அமுக்கணும். அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாதா என்ன? நெடு நேரம் ஊற வைத்து பிரஷை போட்டு தேய்த்து துவைக்கிற கல்லில் அடி அடி என்று அடித்து துவைத்து கும்மு கும்மு என்று கும்மி அலசு அலசு என்று அலசி முறுக்கி பிழிந்து, இப்படி இதுவரை மறைப்பு சக்தியாய் செயல்பட்டவள் துணியிலிருந்து அழுக்கு விலகியதும் அருளும் சக்தியாய் செயல்படுகிறாள் அப்படிங்கிறத இதில் சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்னொன்றுக்கும் நான் சொன்னேன், நான் போட்டிருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் சைவ சித்தாந்த
பொருள் என்னங்கிறத நான் சொல்றேன், பக்கத்திலே குறிச்சுக்கங்க. அழுக்கு சட்டை அப்படின்னு சொல்றது நம்ம இந்த ஆணவ மலம், உயிர் மேல் இருக்கின்ற ஆணவ மலம். சட்டை வந்து ஆணவ மலம் அல்லது உயிர்னு வச்சுக்கோங்க, அழுக்கு வந்து ஆணவ மலம். எழுதிக்கங்க. சட்டைங்கிற இடத்துல உயிர், அழுக்குங்கிறது ஆணவ மலம். தண்ணீர் அப்படிங்கிறது தனு கரண புவன போகங்கள். தண்ணீர் பக்கெட் தண்ணீர்னு நினைத்து. சர்ஃப் எக்ஸல் அப்படிங்கிறது ஏரியல், 2 இது சேர்த்துருக்கிறேன். ஏன்னா 2 மலங்களை சேர்க்குறாங்க. அதாவது மாயை கண்மம், ஏதோ ஒன்றில் மாயை இன்னொன்றில் கண்மம்னு எழுதிக்கங்க. நன்கு அமுக்கி அப்படின்னாக்க பந்தத்தில் அழுத்தி, தனு கரண புவன போகம் கொடுத்து, அமுக்கின்னா போகம் எழுதிக்கங்க. நெடுநேரம் ஊற வைத்து, எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர்பிறவி, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி, அதெல்லாம் அதில் வருதுன்னு அர்த்தம். பல பிறவிகளை பலகாலம் நமக்கு கொடுத்து, பிரஷை போட்டு தேய்த்து நம்ம மேலே இருக்கிற இந்த அழுக்கை மல பரிபாகம் என்று சொல்வார்கள். இரு வினை ஒப்பு மலம் பரிபாகம், மலம் விலகணும். அது இப்போ என்ன பண்ணுறோம், தேய்ப்போம். தேய்ச்சி ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணும்போது அது சரியாக போகலைன்னா தனியாக ஒரு சோப்பு, ஸ்பெஷலாக காலர்ல எல்லாம் பார்த்தா அழுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தனியாக ஒரு சோப்பு போட்டு அதுக்கு தனி ப்ரஷிங் ஒன்று பண்ணும். ஜென்ரல் ஒன்று, காலருக்கு இந்த இடத்துல இங்கேயெல்லாம் தனியாக நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். அதுபோல் அம்மா எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலாக துவைக்கணுமோ அதெல்லாம் பண்ணி, அடின்னு அடித்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, கஷ்டப்படுத்துகிறாங்க, சிவன்கிட்ட வந்தாக்க கஷ்டப்படுத்துவார், பெருமாள்கிட்ட போனால் அள்ளி கொடுப்பாரு, இவர்கிட்ட வந்தால் பிடுங்கிக்குவார் அப்படின்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் அவங்களுக்கு புரியணுங்கிறதுனால அடின்னு அது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்துருக்குறேன். அடி என்று அடித்து துவைத்து என்றால் நமக்கு வாழ்க்கையில் துன்பத்தையும் இன்பத்தையும் மாறி மாறி கொடுத்து அப்படின்னு அர்த்தம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து, அலசு என்று அலசு என்றால் மல பரிபாகம் என்று பெயர். முறுக்கி பிழிந்து, பழைய இதில் துணியில் தண்ணியே இல்லாத அளவுக்கு அதை முறுக்கி பிழிந்து, சத்தி நிபாதம். இப்படி அந்த அழுக்கு துணியாக இருந்த நம்மை இப்போ ஒரு நல்ல துணியாக கொண்டு வருகின்ற கடமை இந்த தாய்க்கு உண்டு. இப்போ துணி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அதோட விட்டுற முடியாது. துணி என்ன பண்ணணும், பயன்பாட்டுக்கு கொண்டு போகணும். வீட்டுக்காரரோட ஷர்ட்னா வீட்டுக்காரருக்கு நாளைக்கு அவர் ஆஃபீஸ் போட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணி திரும்ப போட வைக்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க. நான் துவைச்சிட்டேன், நீங்கள் காய வச்சு அயன் பண்ணிக்கிட்டு எதையோ பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சுது. வாஷிங் மிஷினை போட்டு விடுறது தான் என் வேலை, மீதியெல்லாம் உங்கள் வேலை, அப்படிலாம் இந்த அம்மா பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதான் நம்ம அம்மாவுக்கும் நம்ம வீட்டுக்கார அம்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் உண்டான வித்தியாசம். ஆனால் நம்ம அம்மாவை நம்ம நம்புகிறோம், நம்ம வீட்டுக்கார அம்மாவை நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த அம்மாவை நம்புறதுக்கு நம்ம சந்தேகப்படுறோம், சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு சொல்லி. ஒரு நாள் என்பது இரவையும் பகலையும் கொண்டது போல சக்தியானது உயிர்கள் பக்குவப்படுவதற்காக இரவு போன்ற மறைக்கும் சக்தியாகவும், மேலும் உயிர்கள் சிவானந்தத்தை அடையும் பக்குவம் வரும்போது பகல் போன்ற அருளும் சக்தியாகவும் செயல்படுகிறது. இப்போ ஒரு நாள் அப்படின்னா இரவு பகல் சேர்ந்தது தான் ஒரு நாள்னு சொல்கிறோம். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன், எல்லாம் மறைப்பு சக்தியும் வேணும், அருள் சக்தியும் வேணும். 12 மணி நேரம் வெளிச்சம் வேணும், 12 மணி நேரம் இருள் வேண்டும். இருள் இருந்தால் தான் தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் தான் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும், தூக்கத்தில் தான் நமக்கு எனர்ஜி வருது. சாப்பாட்டுனாலையும் கறி திங்கிறதுனாலையும் எனர்ஜி கிடையாது. கறியை நிறுத்திட்டு நல்லா தூங்கினாலே எனர்ஜி வந்துடும். ஆக இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இறைவன் நமக்கு படைப்பிலேயே நமக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக பகலாகவே இருக்கும்னு வச்சுக்க, இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படி கூட சில நாடுகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் நம்மளை போல மனிதர்கள் அங்கே வாழ முடியாது. ஒரு வருஷம் ஃபுல்லாக இரவாகவே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பூ கூட பூக்காது. இந்த நாட்டில் பூ பூக்காத நாட்டிலையும் சிவன் கோயில் இல்லாத ஊர்லையும் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். ஒரு நாள் என்பது இரவையும் பகலையும் கொண்டது போல சக்தியானது உயிர்கள் பக்குவப்படுவதற்காக இரவு போன்ற மறைக்கும் சக்தியாகவும், உயிர்கள் சிவானந்தத்தை அடையும் பக்குவம் வரும்போது பகல் போன்ற அருளும் சக்தியாகவும் செயல்படுகிறது. பக்குவம் அடையாத ஆன்மாவுக்கு மறைப்பு சக்தியாகவும், பக்குவம் அடைந்த ஆன்மாவுக்கு அல்லது பக்குவம் அடைகின்ற ஆன்மாவுக்கு, பக்குவம் அடைய வேண்டும் என்று ஆர்வப்படுகின்ற ஆன்மாவுக்கு, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான். இதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம 20 வருஷமா பிரதோஷம் விளக்கேற்றுறது, காவடி எடுக்கிறதா பண்ணிக்கிட்டு இருந்தோம். காவடி எதுக்கு எடுக்கிறோங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு நாளும் கேள்வி கேட்டதே இல்லையே. காவடி எதுக்கு எடுக்கிறோம், காவடி சிந்து எதுக்கு பாடுறோம், முருகன் யாரு,
முருகன் அனாதியா? முருகனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இப்போ முருகனுக்கு அப்பா அம்மான்னு இருந்தா முருகனுக்கு எப்படி முருகன் எப்படி நம்ம பிறவியா இருக்க முடியும்? இறைவன்கிட்ட நம்ம வேண்டதெல்லாம் என்ன? இந்த இந்த துன்பத்திலேயே பெரிய, அதாவது துன்பம் வேண்டான்னு தானே வேண்டிக்கிறோம். சாமி எந்த பிரச்சனையும் இல்லாம என்னை காப்பாத்து. பிரச்சனை என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது சின்ன பிரச்சனை. கொஞ்சம் பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு டயாலிசிஸ் பண்றாங்க, கேன்சர் இருக்கு, பெரிய பிரச்சனை. அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா திரும்ப பிறக்கிறது. அதான் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை இருந்தா தானே இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இறைவன்கிட்ட பிரச்சனை இல்லாம எந்த துன்பத்திலையும் நான் மாட்டாம எனக்கு எந்த ஒரு கெடுதலும் வராம நல்லபடியா என்னை காப்பாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், என்னை பிறவாமை வேண்டும். பிறவிங்கிற ஒரு வியாதியில இருந்து என்னை காப்பாத்து. வேற எந்த ஹாஸ்பிட்டல், நீங்க அப்பல்லோ போனாலும் சரி, நீங்க ஆர்கிமிடிஸ் போனாலும் சரி, நீங்க அமெரிக்கா போனாலும் சரி, பிறவியில இருக்கிற ஒரு உடல் வியாதியை தான் அவங்க குணப்படுத்த முடியுமே தவிர பிறவிங்கிற வியாதியை குணப்படுத்தணும்னா இந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் முடியும். இவன் தான் சீஃப் டாக்டர், இன்டர்நேஷனல் சீஃப் டாக்டர். அதனால இவன்கிட்ட நம்ம பக்குவம் அடையணும்னு நம்ம நினைக்கிறதே நமக்கு அருள் சக்தி விளங்குதுன்னு அர்த்தம். இது நிலையாமை. எனக்கு நம்ம ரெண்டே வேணும். துன்பம்ங்கிறது வேண்டாம், இன்பம்ங்கிறது வேணும். இதானே உயிரோட இயல்பு. நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? சாமி எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது, நல்லதா நடக்கும். கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் பிறந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்? இருக்கிற கஷ்டங்கள்லயே பெரிய கஷ்டம் அதுதான். இப்ப சின்ன கஷ்டம் வேண்டான்னு சிவபெருமான்கிட்ட வேண்டோம்னு வச்சுங்க. இப்ப எனக்கு தொண்டை சரியில்லை, சாமி என்னுடைய தொண்டையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா தொண்டையை சரி பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்த பிறவில என்னை எஸ்பி பாலசுப்ரமணியன் மாதிரி கூட பிறக்க வைப்பார். என்ன யூஸ்? ஆக பிரச்சனைகள்லயே பெரிய பிரச்சனை திரும்ப பிறந்துடுறது. மீண்டும் பிறவாமை வேண்டும். அது துன்பம் வர வேண்டாம்னா பிறவாமை வேண்டும்னு வேண்டும். இன்பம் வேண்டும். இன்பத்தை விரும்புவது உயிர்களின் இயல்புன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இன்பத்தை விரும்புகிறோம். நம்ம இன்பத்துல நம்ம அடையிறதெல்லாம் சிற்றின்பம்னு தெரிஞ்சிருச்சு. பேரின்பம்னு ஒன்று இருக்கு. அந்த பேரின்பம் வேணும். சச்சிதானந்தம் அல்லது சாயுச்சியம் என்கின்ற அல்லது சிவானந்தம்ங்கிற பேரின்பம் ரெண்டே தான் வேணும். சாமி எனக்கு துன்பம் வேண்டாம். துன்பம்னு நான் எதை சொல்றேன்? துன்பத்திலேயே பெரிய துன்பமாகிய பிறவி வேண்டான்னு சொல்றேன். நீ பாட்டுக்கு துன்பம்னா என்னவோ எனக்கு உடம்பு கருப்பா இருக்கு, முடி கொட்டி இருக்கு, அதை போய் துன்பமா நினைக்காது. பிறவிங்கிற துன்பம் எனக்கு வேண்டாம், பேரானந்தம்ங்கிற இன்பம் எனக்கு வேண்டும். தானே நம்ம இறைவன்ட்ட வேண்டாம். அதை விட்டுட்டு முழங்கால வலிக்குது, பக்கத்து வீட்டுக்காரம்மா பட்டு புடவை கட்டுறாங்க, எங்க வீட்டுக்காரர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, இதெல்லாமா போய் சிவபெருமான்கிட்ட கேட்கறது? சேம். பக்குவம் என்பது ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து ஆற்றலை இழந்து வலுவிழந்து துணியில் இருந்து அழுக்கு விலகுவது போல. அந்த அழுக்கு விலகுறத நீங்க யாராவது துவைச்சவங்களுக்கு தெரியும், துவைக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அழுக்கு எப்படி விலகுதுன்னு சொல்லி. நல்லா துவைச்சிருக்கேன். காலர்ல இந்த இடத்துல எல்லாம் அழுக்குப்படும். அதுக்காக தனியா சோப் போட்டு தேய்க்கிறது. இந்த சோப்பை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அதை நல்லா ப்ரஷ் பண்ண முன்னாடி அழுக்காக இருந்தது, இப்போ அழுக்கு இல்லாமல் போகிறத பார்க்கலாம். நமக்கே இவ்வளோ அறிவு இருக்குதே, சிவபெருமானுக்கு இந்த அறிவு இருக்காதா? அவர் இந்த ஆணவ மலம் இப்படி இந்த உயிரை மறைச்சிக்கிட்டு இருக்கே, அசிங்கமாக இருக்குதேன்னு சொல்லி அவர் சோப்பை போட்டு ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி இதை க்ளீன் பண்ணுறாங்க. இதில் என்ன தவறு? நான் சோப் போட்டு தேய்க்கும் போது என் காலர் ஐயோ எனக்கு வலிக்குது, ஐயோ என்னைய கொடுமைப்படுத்துறான், ஐயோ மற்ற சாமியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்துறதே இல்லை, ஐயோ என்னை இந்த சாமி கொடுமைப்படுத்துதுன்னா இந்த சாமி உன்னை நல்ல யூஸபிள் ஐட்டமா பண்றதுக்காக தான் கொடுமைப்படுத்துது. நீ யூஸ் ஆக மாட்டேன்னா நாயே கெட்டு போன்னு விட்டுட்டு போயிடும். உன்னை யூஸ் படுத்தணும். நீ அறிவு பொருள், நல்ல பொருள், 10,000 ஒரு ஷர்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், ஒரு நாள் போட்டு தூக்கி போட முடியாதுங்கிறதுனால இவ்வளவு கஷ்டப்படுது. சும்மா 10 ரூபாய்க்கு வாங்கினதுன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணிட்டு போயிடும். ஆக இறைவன் நமக்கு எதை செய்தாலும் நன்மைக்காக எதை செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நாம் எதை செய்தாலும் இறைவன்பால் அன்பால் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொள்கையா நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த எப்படி ட்ரெஸ்ல இருந்து அழுக்கு நீங்குகிறதோ அது போல நம்மளுடைய ஷர்ட்டுங்கிறது எது பார்த்தோம்? உயிர் பார்த்தோம். அழுக்குங்கிறது எது? ஆணவ மலம். இது போல உயிர்ல இருந்து ஆணவ மலம் கொஞ்சம் 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 கொஞ்சமா விலகும். உடனே விலகிடாது. ஆணவ மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து வருகிறதோ, கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ,
அந்த அளவுக்கு அருள் சக்தியானது படிப்படியாக உயிரின் மேல் விலகும். இப்போ இருட்டு போக போக வெளிச்சம் வருது. காலையில் என்ன நடக்குது? காலையில் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்ன நடக்குது? இருள் போக போக ஒளி வருது. ஒளி வர வர இருள் வருது. ஒளி வந்த பின்னாடி இருள் போச்சா? இருள் போன பின்னாடி ஒளி வந்துச்சான்னா அப்படி இல்லை, ரெண்டும் ஒன்றா தான் நடக்குது. அதுபோல் ஆணவ மலத்தோட இந்த மல பரிபாகம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க 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 அது நடக்கிற அளவு நமக்கு கூட கண்ணுக்கு தெரியாது. நம்மளை அறியாமலே நடக்கும், மைக்ரோ லெவலில் நடக்கும். அப்படியே நடக்க நடக்க அருள் சக்தியும் நம்ம மேலே பதிஞ்சுக்கிட்டே வருது. அப்படிங்கிறது தான் மல பரிபாகம் சக்தி நிபாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி நிபாதம் என்பார்கள். ஒருவரது அறிவை மறைத்திருந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் தேய தொடங்கும் பொழுது, ஆணவ மலம் தேயுதுன்னு சொல்றதை விட ஆணவ மலத்தோட ஆற்றல், பவர். ஒருத்தர் கண்ட்ரோல்ல இன்னொருத்தவங்க இருப்பாங்க. சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் குடுமி இன்னொருத்தர்கிட்ட இருக்கும்னு சொல்லுவாங்க. அது போல இந்த ஆணவ மலம் வந்து நம்மளை பிடிச்சிருந்த நிலை மாறி இப்போ அதுக்கே பவர் இல்லாமல் நம்ம பண்ணிடுறோம். முன்பு இருந்த உலக நாட்டம், இப்போ எனக்கு ஆணவ மலம் போகுதா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உலக நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உள்ளத்தில் வந்து சந்தோஷமும் ஆன்மீகமும் இறைவன்பால் ஒரு சிந்தனையும், இறைவனை பற்றி இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம், இப்போ நான் என்னுடைய கதையை எடுத்துக்கோங்க. நான் நிறுவனங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே பெரிய நிறுவனம் எது? டொயோட்டா மோட்டார் கார்பரேஷன், டிஎம்சின்னு ஜப்பானில் இருக்கு. அதை ஜப்பான் போய் அங்கே இருந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். உலகத்தில் பெரிய நிறுவனம் அப்படின்னா அப்போ மற்ற நிறுவனமும் அது மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ அதெல்லாம் விட இப்போ இந்த பதிங்கிறது எது, பசுங்கிறது எது, இதுதான் நமக்கு கூடவே வரப்போகிற ஒரு ஞானம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வருது. அப்போது அந்த முன்னாடி இருந்த அந்த கம்பெனிக்கு போய் பார்க்கணும், இந்த கம்பெனிக்கு போய் பார்க்கணுங்கிறத விட, அப்புறம் இந்த கோயிலுக்கு போய் பார்க்கணும், அந்த கோயிலுக்கு போய் பார்க்கணுன்ட்டு இருந்தது. அப்புறம் இந்த அடியார் பார்க்கணும், அந்த அடியார் பார்க்கணும், உள்ளேயே அடியாரையும் இறைவனையும் பார்க்கணும் அப்படின்னு படிப்படியாக இறைவன் நம்மளை வழிநடத்தி கொண்டு போவார். ஆக ஒருவருக்கு ஆணவ மலம் குறைதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள். உலக நாட்டம் குறைய தொடங்கும். அவர் உள்ளத்தில் ஆன்மீகம் எனப்படும் கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும். உணர்ச்சி அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சில பேர் சும்மா போஸ்டருக்காக கடவுளும், நான் தான் டொனேஷன் கொடுத்தேங்கிறதுக்காக கடவுளும், ஊரில் நான் பெரிய மனுஷன் வசதியானவன் எல்லாரும் எவ்வளோ கொடுக்குறானா அதை விட ₹1 கூட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்படி இருக்கிற பக்தி வேற. உள்ளத்தில் உணர்வு பூர்வமாக வருகிறது தான் வந்து பக்தி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இது வரைக்கும் எதுவுமே வெளியில தெரியாதது. ஃப்ளக்ஸ்லையோ, பேனர்லையோ, கல்வெட்டுலையோ, எதுல மைக் அனௌன்ஸ்மெண்ட்லையோ, டியூப்லைட்ல எழுதியோ, உபயதாரர் பெயர் பட்டியல் போட்டோ வராதது காதலாகிறது, கசிகிறது, கண்ணீர் மல்கிறது. இதெல்லாம் புறத்திலிருந்து இல்லாமல் அகத்துக்குள்ள நடக்கக்கூடிய உணர்வுகள். அந்த உணர்வு தான் நமக்கு இறைவன்கிட்ட உண்மையாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அந்த உணர்வெல்லாம் வரும், நமக்கு உணர்ச்சி மிகுந்து வரும். இன்பம் வந்தபோது ஒரே அடியாக மகிழ்ந்து போகாமலும், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா மாலையும் என் கழுத்திலே போட்டுக்காமலும், துன்பம் வந்தபோது ஒரே அடியாக சிவபெருமான் இருக்கிறதே இருக்கான் ஒரு ஏமாந்தான். இன்பம் இப்போ என்னுடைய இதில் நான் படிச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு படித்தேன், பெரிய வேலைக்கெல்லாம் நான் கடின உழைப்பேன், நான் இதை நடத்துகிறேன் அறக்கட்டளை, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அது தெரியும், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த சிவபெருமான் என்னை சோதிக்கிறான். ஒரு ஏமாந்தவன் ஒருத்தன் இருக்கான். நம்ம டஸ்ட்பின் மாதிரி வச்சிருக்கிறோம், குப்பையை எங்கே போடுறதுன்னு தெரிலன்னா டஸ்ட்பினில் போடுங்கிறது மாதிரி நம்மளுடைய பிரச்சனையை, நம்மளுடைய வீக்னஸை நம்ம எங்கே சொல்றதுன்னு தெரியலைன்னா சிவபெருமான் தலையில போட்டுடுறோம். நம்ம இன்பம் வந்த போது மகிழ்ந்து ஒரே அடியாக மகிழ்ந்து போகாமலும் உடனே நம்ம மாறிட முடியாது. முன்னாடி அப்படின்னு குதிக்கிறோம்னா அதுதான் கொஞ்சம் படிப்படியா வர்றது. அதுக்காக ஒண்ணுமே இல்லாம நம்ம டக்குன்னு மாறிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் மாறிக்கலாம். இன்பம் வந்த போது மகிழ்ந்து போகாமலும், துன்பம் வந்த போது கவலையில் ஆழ்ந்து போகாமலும், எது வந்தால் என்ன என்ற உணர்வோடு இன்பம் துன்பம் இரண்டையும் விருப்பு வெறுப்பின்றி அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இன்பம் வந்தா இன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், துன்பம் வந்தா துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்மளால என்ன பண்ண முடியும்? விருப்பு வெறுப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் நம்ம கையில் இருக்கிறது.
அதனால நாங்கள் ஆசிரியர்கள் நடத்தும் போதெல்லாம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பாரு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, விருப்பையும் வெறுப்பையும் ஒரே மாதிரி பாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் சமநிலை உண்டாகும். இது இருவினை ஒப்பு எனப்படும். மல பரிபாகம் மற்றும் இருவினை ஒப்பு நிகழும் பொழுது சத்தி நிபாதம் நிகழத் தொடங்கும். இது மந்ததரம் மந்தம். அந்த சத்தி நிபாதம்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அதை சும்மா இங்கே ஒரு 10 வரிக்குள்ளே எழுதிட்டோம். சத்தி நிபாதம்ங்கிறது ஒரு நூலே இருக்கு. அதை அப்படியே திருக்குறளை கொடுக்குற மாதிரி சுருக்கி கொண்டு வந்து இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 4 நிலையில இந்த சத்தி நிபாதம்ங்கிறது நடக்கும். அதாவது அந்த இறை உணர்ச்சி நம்ம அந்த ஒரு சாதாரண ஒரு பக்தனாக இருக்கிறதுல இருந்து இறைவனுடைய சிவானந்தத்தில் கலக்கிற வரைக்கும் நம்மளுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து இந்த ஸ்பீடு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ மாட்டு வண்டியில் போகலாம், சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். ஒன்னொன்றுக்கும் ஒரு வசதி இருக்குது, ஒன்னொன்றுலேயும் ஒரு ஸ்பீடு இருக்குது. அதுபோல் நம்ம இந்த சக்தி நிபாதம் நடக்கிறது ஒரு 4 விதமான நிலைகளில் அந்த ஆன்மாக்களுக்கு அது நடக்கும். நம்ம எவ்வளோ தூரம் இங்கே விட்டுக்கிட்டு வர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். முதல்ல நான் காசுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இப்போ நான் வந்து ஊறுகாய் சாப்பிட்றத விட்டுறலான்னு. ஊறுகாய்னா என்ன, எல்லா ஊறுகாயும் இல்லை, அந்த வாட்டாங்கா ஊறுகான்னு ஒன்று இருக்கும்ல, அதை மட்டும் விட்டுறலான்னா ஃபுல்லாக இல்லை, தயிர் சாதத்துக்கு மட்டும் ஊறுகாய், மற்ற டைமில் ஊறுகாய் இல்லை. இப்படி விட்டால் எப்படி நம்ம எப்போ போய் சிவத்தை அடைகிறோம்? இந்த நார்த்தாங்க ஊறுகாயை தயிர் சாதம் தவிர மற்ற நேரத்தில் சாப்பிட மாட்டேன்னு விடுறதையே நம்ம வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருந்தோம் என்றால் சச்சிதானந்தம்ங்கிற பேரானத்தை எப்போ அடைய போகிறோம்? அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. போதும் இந்த ஆட்டம் பாட்டம், இந்த ஆட்டமெல்லாம் போரும். ஆக இந்த சக்தி நிபாதம் அப்படிங்கிறது 4 நிலைகளில் நடக்கும். இது முதல் 2 நிலை எல்லா மாணவர்களுக்கும் அந்த பெயரில் ஒரு குழப்பம் இருக்கும். முதல்ல வந்து மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் அப்படின்னு 4 நிலைகள் இருக்கிறது. மந்த தரம் வெறும் மந்தம் இல்லை, மந்தம்ங்கிறது 2வது நிலை. மந்த தரம் அப்படின்னாக்க அதை விட கீழானது மந்தம், தீவிரம், தீவிர தரம். நான் போன முறை வகுப்புல சொல்லும் பொழுது இப்போ மந்தம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவனை பற்றி சொல்லுவாங்கள்ல, பேட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்தம்னா பேடுன்னு வச்சுக்கோங்க. மந்த தரம்னா வெரி பேடுன்னு அர்த்தம். தரம்னு ஒரு வார்த்தை கூடுது இல்லை, அது ரொம்ப வெரி பேடுன்னு அர்த்தம். இப்போ வெரி பேடுங்கிறது பேடை விட மேலே இருக்குமா கீழே இருக்குமா? கீழே இருக்கும், இதை மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து மந்த தரம் ஃபர்ஸ்ட் லெவல், பேஸ் லெவல், வெரி பேட், அப்புறம் பேட், அப்புறம் குட் தீவிரம், அது வெரி குட். அதில் தரம், அந்த வெறிங்கிற வார்த்தை சேர்றதுனால தரம் அதில் கூடியிருக்குன்னு அர்த்தம். ஆக எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் என்று பெயர். நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, மந்த தரம் என்னங்கய்யா மந்த தரம் என்னன்னு சொல்லுங்க. ஏதோ மாட்டு வண்டி ஸ்பீடு, கார் ஸ்பீடு சொன்னீங்க, எங்களுக்கு புரியுது. அதுபோல் இதில் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படிங்க கேட்பீங்கன்றதுனால உதாரணம் இருக்கு. இதில் தொடக்க நிலை ஈர விறகில் நெருப்பு பற்றுதல் போல மிக மிக மெதுவாக நிகழும். ஈர விறகு, மழையில் நனைஞ்சு போயிடுச்சு விறகு, ஆனால் அதை வச்சு இன்னைக்கு சமையல் செய்யணும் அப்படின்னா உடனே நடந்துருமா? ஒரு நாயன்மார் கதையில் நம்ம படிச்சிருக்கோம். பெருமான் மழையை கொடுத்து விறகுலாம் நினைச்சிட்டாருங்க. வீட்டில் இருக்கிற வீடு கட்டுறதுக்காக மேய்ஞ்சிருக்காங்கல்ல, அதை எடுத்து சமையல் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் நாயன்மார். மந்ததரம் என்பது தொடக்க நிலை. ஈர விறகில் நெருப்பு பற்றுவது போல மிக மிக மெதுவாக நிகழும். ஒரு விறகை ஈரம் பண்ணிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு, ஒரு தீக்குச்சியை நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு அதை நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா ஏற்ற மாட்டீங்க. ஈர தூக்கி மேட்ச் பாக்ஸ் கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சு, கையில் இருக்கிற ஆயில் அதில் பட்டுருச்சுன்னா அது பற்ற மாட்டேங்குது. இப்படி திருப்பி அப்படி திருப்பி அதை தேய்ச்சி இதை தேய்ச்சி ஏதோ பாலிஷ் போட்டால் லைட்டாக ஒரு சான்ஸ் இருந்தால் வருது, இல்லைன்னா இல்லை.
ஆனால் ட்ரையாக இருக்கிற மேட்ச் பாக்ஸ் உடனே பற்றிக்குது. அது போல தான் இது உதாரணம் நம்ம கொடுத்துருக்குறோம். தொடக்க நிலையில் இருக்கிறது வந்து ஈர விறகுல நெருப்பு பற்றுவது போல ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து காய்ந்த விறகுன்னு வச்சுருக்கோம். விறகு காஞ்சிருக்கு, காஞ்ச விறகுல நம்ம பற்ற வச்சிடலாம், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பற்றிக்கும். அதை விட இன்னும் தீவிரம்னா அதை விட ஸ்பீட் குட் அப்படின்றது துணியில் நெருப்பு பற்றுவது போல அப்படின்னு உதாரணம் கொடுத்துருக்குறோம். தீவிர தரம் ரொம்ப ஃபாஸ்ட், டக்கு அப்படி சொல்கிறோம்ல, டக்குன்னு நடந்தது அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து அப்படி ஒரு நொடி பொழுதில் நடக்கலாம். ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நடந்துடலாம், ஏதாவது ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நடந்துடலாம். ஏன் ஒரு சினிமாவை பார்த்துட்டு திருந்தினவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. சினிமானா கெடுதல்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமாவை பார்த்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மாறுறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுபோல் நமக்கு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி குபுக்குன்னு பற்றிக்கும். அந்த நிலைக்கு பெயர் தீவிர தரம் என்று பெயர். நிறைய பேர் நமக்கு உதாரணங்கள் இருக்கிறாங்க, நேரத்தை கருத்தில் கொண்டு அதெல்லாம் நான் சொல்லலை. சில உதாரணங்கள், பட்டினத்தார் ஒரு உதாரணம். பட்டினத்தார் ஒரு பேப்பரில் படிக்கிறாரு, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வெளிக்க. அவ்வளோதான். இது இப்போ கூட நான் படித்து காமிச்சிட்டேன், உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வெளிக்கே. நீங்கள் எத்தனை பேர் பட்டினத்தார் மாதிரி மாறி இருக்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் தீவிர தரத்தில் இல்லைன்னு அர்த்தம். நானும் இல்லைன்னு அர்த்தம். நான் இது எத்தனை தடவை நடத்திட்டேன், இன்னும் பட்டினத்தார் மாதிரி ஆகலையே. அது தீவிரத்தரம். சும்மா ஒரு பேப்பரில் காதற்ற, எத்தனையோ புத்தகங்கள் படிச்சிருக்காரு, பெரிய அறிவாளி, குபேரன் அவர். அந்த மன்னனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வந்தர் அவர், இப்படிப்பட்டவர். வாவு சிதம்பரனார் மாதிரி இவரும் சொந்தமாக கப்பல் வச்சிருந்திருக்காரு. அவருக்கு காதற்ற ஊசியும் வராதுக்கான் கடை வெளிக்கேன்னு தமிழ்ல இருக்குது. அதை படிக்கிறாரு, படிச்ச உடனே ரினவுன்ஸ் பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் விட்டுறாரு. திருவோடு மட்டும் வச்சிருக்கிறாரு, அப்புறம் அதையும் விட்டுறாரு, சிவபெருமான் அதையும் பிடிங்கிடுறாரு. ஏன் நம்ம உமாபதி சிவம் என்ன பண்ணார்? உமாபதி சிவம் தேர்ல போய்கிட்டு இருக்கிறாரு. தேர்ல போய்கிட்டு இருக்கிறவருக்கு யாரோ ஒருத்தர் பட்ட மரத்தில் போகுது பகல் குருடு அப்படின்னு சொன்னார். நரஞான சம்பந்தர், நம்ம குருநாதர்கள்ல மூன்றாவதா இருக்கிறாரு. உமாபதி சிவம் வந்து தில்லைவாழ் அந்தணர்கள், இந்த அந்தணர்கள் குழுவுக்கு தலைவர். அவர் வீட்டில இருந்து கோவிலுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறதுன்னா பல்லக்கில் தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போ எல்லா சகல மரியாதைகளோட அவருக்கு சாமரம் வீசிக்கிட்டு அந்த விளக்கு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி டாப் போஸ்ட்ல இருந்தவர் உமாபதி சிவம். இவர் அவருடைய குருநாதர். இவர் எப்படி இவருக்கு சிஷ்யன் ஆனாரு அப்படிங்கிற கதையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேரம் இல்லை, நீங்க தெரிஞ்சுக்கங்க. உமாபதி சிவம் தேர்ல போயிட்டு இருக்கிறார், பல்லக்கில் போய்கிட்டே இருக்கிறார். எல்லாம் இந்த பக்கம் சாமரம் வீசுறாங்க, அந்த பக்கம் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வயதான கிழமை பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மரஞான சம்பந்தர். அவர் சொல்றாரு, வெட்ட மரத்தில் போகுது பகல் குருடு அப்படின்னாரு. அப்படியே பல்லக்குல இருந்து குதிச்சுட்டார். இவர் தாத்தா சொல்லிட்டு அவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அவர் கேர் பண்ணவே இல்லை. தில்லைவாழ் அந்தணர்களின் தலைவர் பல்லக்குல இருந்து குதிச்சு அவர் பின்னாடியே ஓடுறாரு. எங்க போறாரு அங்கேயே ஓடுறாரு. அங்க போய் அவர் ஒரு கஞ்சி வாங்கி குடிக்கிறாரு. அந்த கஞ்சி வாங்கி அவர் குடிக்கும்போது கொஞ்சம் கீழே, நம்ம தண்ணி குடிச்சோன்னா வடியுது இல்லை, அப்படி வடியுது. இது வழியா கீழே வடிகிறத அவர் அதை பிடிச்சு குடிக்கிறாரு உமாபதி சிவம். 14 சாத்திர நூல்களில் 8 நூல்களை அருளிய ஒரே ஆசிரியர் அவர். மெய்கண்டார் கூட அப்படி பண்ணார். 14 சாத்திர நூல்களிலே, மெய்கண்ட சாத்திரங்களிலே அட்ட சாத்திரங்கள் 8 நூல்களை அருளியவர் உமாபதி சிவம். அவர் என்ன பண்ணார்? ஏற்கனவே பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் போய் பிச்சை வாங்கி குடிக்கிறாரு, அவர் வடிகிறதை இவர் குடிச்சார். சத்தி நிபாதத்துல தீவிர தரம்னு அர்த்தம். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய உதாரணம். ஐயா, மந்த தரத்துக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கன்னா என்னையே சொல்லலாம். எத்தனை தடவை இந்த பாடம் 6 பேட்சுக்கு நடத்திட்டேன், அப்படியே தான் இருக்கேன், ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால நான் மந்த தரம்னு பேர். உமாபதி சிவாச்சாரியார், இவருக்கு என்ன ஆச்சு? இவருடைய கதையும் அதே கதை தான். அருளந்தி சிவம் சகல ஆகம பண்டிதர்னு பேர். தெரியாதனமா மெய்கண்டாரை பிறக்க வச்சுட்டார்.
மெய்கண்டார்கிட்ட போய் ஆணவ மலத்தின் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. மெய்கண்டார் சொல்றாரு, இப்படி இருக்கும், ஒன்ன மாதிரி தான் இருக்கும். இந்த பிள்ளை ஒன்றும் பேசக்கூட இல்லை. நம்ம என்னயோ ஒன்ன மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லுவோம். அந்த குழந்தை சின்ன குழந்தை, பேச்சு சரியா வராது, மழலை மொழி, அதனால அது சும்மா விரல அப்படி காமிச்சு. ஆணவ மலம் எப்படி இருக்கும்னு தானே கேட்ட, இதோ இங்கே நிற்கிதே இது மாதிரி இருக்கும்னு சும்மா விரல காமிச்சார். உடனே இவங்க மெய்கண்டாருடைய அப்பா அம்மாவுக்கு குருநாதராக இருந்து திருவெண்காட்டு பதிகத்தை பாடுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னவர் தான் இந்த அருளந்தி சிவாச்சாரியார். அவருக்கு பக்கத்துல பின்னாடி சிஷியனா உட்கார்ந்துட்டார். அவர் முதல் நூல் எழுதுறாரு, அவருக்கு வழி நூல் எழுதுறாரு. சத்தி நிபாதத்துல தீவிர தரம்னு அர்த்தம் அதெல்லாம். சரி, ஓகே. இப்படியாக மல பரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தி நிபாதம் ஆகியவற்றை உணரும் உயிர்கள் அடுத்ததாக முக்திக்கு தயாராகும். இந்த சைவ சித்தாந்த சுடர்ல என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாது உங்கள்கிட்ட. என்ன சொல்லித்தராங்க? அனாதியிலிருந்து ஆரம்பிச்சு முக்தி வரைக்கும் சொல்லித்தராங்க. ஒரே நூல்ல ஒரு பக்கத்துக்கு பக்கம் உதாரணம் இருக்கு. அடா மந்த தரம்னு சொன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, மந்தம் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, தீவிரம் அதுக்கு ஒரு உதாரணம், தீவிர தரம் உதாரணம், அப்புறம் இந்த அம்மா அடிச்சு துவைக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, அம்மா படின்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்துல பாடத்தை விட உதாரணம் தான் ஜாஸ்தி இருக்கு. ஆக அனாதி என்பதிலிருந்து முக்தி என்கின்ற வரைக்கும் கவர் பண்றது இந்த சைவ சித்தாந்த சுடர்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் பேட்ச் 6ல எல்லாரையும் சேர்த்து விடுங்க. இதை விட இலவசமாக எளிமையாக ஒரு பாடம் இந்த உலகத்துல இப்போதைக்கு இல்லை. சைவ சமயத்தில் முக்தி நிலையை அடையும் நெறியை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிகளாக வகுத்துள்ளார்கள் அருளாளர்கள். நம்ம சமயத்துல நிறைய 4 வருது, பார்த்துக்கங்க. 4 இருக்காங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 வேதங்கள் இருக்கு, ரிக், யஜுர், சாம, அதர்வனா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே 4 சத்தி நிபாத நிலைகள் பார்த்தோம். மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். தரம்னா ஒன்று அப்பர் எண்டில் இருக்கு, மேலே இருக்கிறதுக்கு தரம், கீழே இருக்கிறதுக்கும் தரம்னு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சத்தி நிபாதத்தில் 4 நிலை பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முத்தியை நாம் அடையக்கூடிய இந்த பயணம் இருக்கு இல்லையா, இந்த பயணத்தை நம்ம அருளாளர்கள் 4 படி நிலைகளாக வகுத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். மேன்மைகள் சைவ நீதின்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, எங்க நீதியில சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலை இருக்கு. நான் முனைவர் ஆக வேண்டும் என்றால் எங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறந்த உடனே நேரா முனைவர் கல்லூரியில கொண்டு போய் சேர்த்து விட்டா நான் முனைவர் ஆக முடியாது. 2 வயசு வரைக்கும் வீட்டிலேயே வச்சிருப்பாங்க. 3 வயசு 3.5 வயசு ஆச்சு அப்படின்னாக்கா ஆனா போட சொல்லுவாங்க. பாலர் பள்ளியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. கிண்டர் கார்டன்னு சொல்லுவாங்க. ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி அப்படின்னா அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்புறமா மேல்நிலை பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளி, அப்புறமா கல்லூரியில் யூஜி அண்டர் கிராஜுவேஷன், பிஏ, பிஎஸ்சி, பின்னு ஆரம்பிக்கும். எம்பிபிஎஸ், பிஏ, பிகாம், பிஇ, பிஎஸ்சி, பேச்சுலர் டிகிரிக்கு சேர்ப்பாங்க. அது முடிஞ்ச உடனே மாஸ்டர் டிகிரிக்கு போவோம். அதில் எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்லிட், எம்ஃபில், மாஸ்டர்ஸ் இருக்கு, எம்பிஏ. அது முடிஞ்ச பின்னாடி ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு முனைவர் அப்படின்னு பட்டம் வாங்குவோம். இதுதான் உலக இயற்கை. உலகத்தில் எல்லாமே அப்படிதான் நடந்துக்கிட்டு. ஒரு மாமரம் இருக்கு அப்படின்னா மாமரம் எப்படி அப்படியே பறக்கும்போதே மாமரமாக பறந்துடும். அது ஒரு விதையாக இருந்திருக்கும், அப்படி முளைக்கும், அப்படி முளைக்கும். இப்படித்தான் நம்ம சமயத்தை அருளாளர்கள் 4 ஸ்டெப்பாக வகுத்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் சொல்லணும்ல. இப்போ நம்ம பஸ்ஸில் போனால் அரை டிக்கெட்டுன்னு சொல்கிறோம். அரை டிக்கெட்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இது வரைக்கும் அரை டிக்கெட் 130 சென்டிமீட்டர் உயரம். அது வரைக்கும் நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க டிரைவர் சீட்டுக்கு பின்னால். அது வரைக்கும் இருந்தால் அரை டிக்கெட், அதுக்கு மேலே இருந்தால் ஃபுல் டிக்கெட். அதுபோல் ஒரு பேண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் இந்த உயிர்கள் இருந்தது, எந்தெந்த உயிர்கள்லாம் இருக்குதோ இதெல்லாம் சரியின்னு பெயர். இந்த நிலையில் இருக்கிறது கிரியைன்னு பெயர். இந்த நிலையில் இருக்கிறது யோகம்னு பெயர். அந்த நிலையில் இருக்கிறது ஞானம்னு பெயர்னு 4 மேலோட்ட நிலையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 4ஐயும் 4 நாளாக பிரிப்பாங்க. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த
சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 படிகளாக வகுத்துள்ளார்கள். மற்ற சமயங்கள்ல இப்படியெல்லாம் படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வர பாவம் பண்றியா நரகத்துக்கு போ, புண்ணியம் பண்றியா சொர்க்கத்துக்கு போ. எப்படி போறது? அதெல்லாம் பாவம் பண்ணா அங்கே போவ, சொர்க்கம் பண்ண நல்லது பண்ணா இங்கே போவ, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன்? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் என்னவாவேன்? இதுக்கப்புறமும் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறமும் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் சொர்க்கம் நரகம்ன்றீங்களே, அது எங்க இருக்கு? அது அது மேல இருக்கு. அது மேல எண்ணெய் சட்டி இருக்குன்றாங்களே, அதுவும் மேலதான் இருக்கு. சரி, அந்த எண்ணெய் சட்டியில எவ்வளவு நாள் போடுவீங்க? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை கொடுக்குறாங்கல்ல. இப்போ சின்னதாக ஏதாவது திருடிட்டோம், பைக் திருடிட்டா 2 வருஷம், என்ன பாலியல் வன்கொடுமை செய்துட்டா 40 வருஷம், அப்படிலாம் தண்டனை இருக்குல்ல. அதுபோல் எண்ணெய் சட்டியில் போட்டால் எண்ணெய் சட்டியில் எவ்வளோ நாள் போடுவீங்க? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த கேள்விக்கெல்லாம் எங்கேயுமே பதில் கிடையாது. இந்த சைவ சித்தாந்த சுடர் சைவ சமயத்தில் மட்டும்தான். ஏன்னா இது தாய் சமயம், எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறது. இதில் தான் அனாதியிலிருந்து முக்தி வரைக்கும் ஆளுக்கு தகுந்த மாதிரியான விளக்கம் இருக்கு. ஆக நம்ம ஆரம்ப பள்ளி மாணவர்களாக இருக்கும்போது சரியைன்னு சொல்கிறோம். அப்புறம் மேல்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கெல்லாம் படிக்கும்போது கிரிகைன்னு சொல்கிறோம். கல்லூரியில் படிக்கும் பொழுது யோகம்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே மேற்படிப்பு அப்படி போகிறத தான் நம்ம ஞான நிலை என்று சொல்லுகின்றோம். இதில் சில நடுவில் இந்த படமொழி இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வந்ததில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சரி படிநிலை அப்படிங்கிறத மார்க்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. மார்க்கம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ முத்திக்கு போகணும் அப்படின்னா அப்படியே நேராக தெற்கு பக்கமாக போனால் முத்தி வந்துடும் இப்படி ஒருத்தர், வடக்கு பக்கமாக போனால் முத்தி வந்துடும், மேற்கு பக்கம் போனால் முத்தி வரும், கிழக்கு பக்கம் அப்படியெல்லாம் போனால் முத்தி வராது அப்படிங்கிறத நமக்கு தாயுமான சுவாமிகள், இதை நீங்கள் கோட் பண்ணிக்கணும். தாயுமான சுவாமிகள் பராபர கண்ணி அதில் 157வது பாடலில் விரும்பும் சரியை முதல் மெய் ஞானம் 4ம், முதல் வார்த்தையை சொல்லிட்டு 4வது வார்த்தையை சொல்லி கடைசியை சொல்லி இது 4ம் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா நம்ம இலக்கணத்தில் அப்படி சரியை கிரியை யோகம் ஞானத்தை சொல்கிறாருன்னு அர்த்தம். நம்ம சில பேர் அவசரமாக நம்ம பதிகம் பாடணும் அப்படின்னா, இப்போ மந்திரமாவது நீர் பாடணும், இல்லை தோடுடைய செவியன் பாடணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், தோடுடைய செவியன் விடையறிவோர் தூவன் மெசடி 4 வரியை பாடிட்டு கடைசி பேராகிராஃப் என்ன இருக்கும், தமிழ் ஞான சம்பந்தன் அது பாடிட்டு ஓகே பதிகம் பாடினதா அர்த்தம். அதுபோல் நமக்கு இலக்கணத்தில் இதிலிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நடுவில் உள்ளதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். சரியை முதல் மெய் ஞானம் வரைக்கும் உள்ள 4ம் வெறும் விட்டுறக்கூடாது. சரியையும் ஞானத்தையும் தான் சொல்லியிருக்காரு அவரு. கிரிய யோகம் சொல்லலை தாய்மானவர்னு. அவன் ஒரு கட்சி ஆரம்பித்து அது ஒரு ஜாதி பண்ணி அதில் ஒரு கொடி வச்சு அதுக்கு ஒரு குரு பூசை கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அதனால இவர் தெளிவாக சொல்லிட்டாரு, 4ம்னு சொல்லிட்டார். 2 தான் பேரை எழுதியிருக்கிறேன், மீதி 2 ஃபில்அப் த பிளாங்க்ஸ், நீ ஃபில்அப் பண்ணிக்கன்னு அர்த்தம். அது எதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காருன்னா இதில் தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா இதில் டேஷ் போட்டால் தவறாக புரிஞ்சுக்கிட்டுருவோம். அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே அப்படின்னு சொல்றாரு. அரும்பு ஒரு கனி வருது, எந்த கனியை நீங்க எடுத்தாலும், இப்போ மேங்கோ சீசன் இருக்கு, ஒரு மாம்பழத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த மரத்துல மாம்பழம் பார்க்குறோம். அந்த மாம்பழம் இப்ப இருக்கு, இந்த மாம்பழம் எப்படி நேற்று நைட்டு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு காலையில மாம்பழமா அங்க தொங்குதா? அது மாதிரி இருக்காது. அது சின்ன அரும்பா இருந்திருக்கும், பூ மா பூ இருந்திருக்கும், அப்புறம் அது பூவாக வளர்ந்துருக்கும், அப்புறம் மாங்காய் சின்ன சின்ன காயாக இருக்கும், அந்த காய் பெருசாக இருக்கும், அப்புறம் தான் அது பழுக்கிற நிலைக்கு வந்துடும். இது காமன் சென்ஸ். அதே தான் இந்த சரியை கிரியை யோக ஞானத்துக்கும் அப்படின்னு நமக்கு நெத்தியில் ஒரு ஆணியை அடித்து சொல்கிறாரு அவர். இது தனியாக இந்த மாமரம் இருக்குல்ல, இந்த மாமரம் மாம்பூ மட்டும் பூக்கும். இந்த மாம்பூவை சாப்பிட்டாலே மாம்பழத்தை சாப்பிட்டதா கணக்கு. இப்படி அவனாவது சொன்னான்னா அவனை நம்ம என்ன சொல்றது? இந்த மாமரம் இருக்கே, இது நல்லா மலர்ந்த பூவா காய்க்கும் டைரக்டா. முதல் நாள் ஒண்ணுமே இருக்காது, இலை தான் இருக்கும். மறுநாள் காலையில கண்ணு முழிச்சு பார்த்தீங்கன்னா மலர்ந்த பூவா இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் மாறாது. பூ அப்புறம் காயா மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்படியும் ஒரு மார்க்கம், இப்படியும் ஒரு மாமரம் இருக்கு.
அப்புறம் இன்னொரு மாமரம் ஒன்று இருக்கு, அது தெரியுமா? அது என்ன பண்ணும் தெரியுமா? பூவெல்லாம் பூக்காது, நேர காயா காய்ச்சும். இன்னொரு மாமரம் இருக்கு, அது தெரியாது அவங்களுக்கு, அது காய் கூட காய்க்காது, நேர பழமா காய்ச்சும். இதுதான் மார்க்கம்னு சொல்லி குழப்பம். மார்க்கம் எல்லாம் கிடையாது, படிநிலை. உச்சியை அடைய வேண்டும் என்றால் இது படிநிலை. நான் இது மட்டும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு. என்ன செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு ஒரு கூலி உண்டு இல்லையா? தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அந்த வேலையை செஞ்சதுக்கு ஒரு கூலி உண்டு. ஆக நான் சரியை மட்டும் சிறப்பாக செஞ்சிருக்கிறேன். அப்போ சரியையிலேயே 4 படி இருக்கு. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இதை நான் செஞ்சிருக்கிறேன், சரியையில் ஞானம் வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்போ ஐயப்பனுக்கு 18 படி ஏறணும்னு சொல்லுவாங்க. 18ஆம் படி தனியிலே பூ பறிக்கிற ஐயப்பா, உனக்கு 18 கூட பூவும் தர்றேன், ஓடி வாணி ஐயப்பா. இதெல்லாம் நல்லா பாடுறோம், ஆனால் பஞ்சபுராணம் தலையில் ஏற மாட்டேங்குது. ஐயப்பனுக்கு மொத்தம் எத்தனை ஆயிரம் பாட்டு இருக்கும்? 18,300 பாட்டு இருக்குமா? இல்லையே. ஆனால் ஐயப்பன் பாட்டு ஞாபகம் இருக்கு. முருகனுக்கு எப்படி 18,300 பாடல் இருக்கா? இல்லையே. ஆனால் முருகன் பாடல் ஞாபகம் இருக்கு. அபிராமி அந்த அதில் எவ்வளோ 18,300 பாடல் இருக்கா? இல்லையே. அதில் பாட்டுங்க தெரியுது, தனம் தரும் கல்வி தரும் தெரியும். அதுபோல் எந்த சாமி, சின்ன சாமி, நடுச்சாமி, பெரிய சாமி, எந்த சாமிக்கும் பாட்டு தெரியுது. எல்லாத்துக்கும் ஒரே கடவுளாகிய சிவபெருமானை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க, தெரிய மாட்டேங்குது. அந்த பஞ்சபுராணத்தையாவது பாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதை நன்றாக தெரிந்து கொள்ளவும் மாணவர்கள், மாணவ ஆசிரியர்கள், அட்வான்ஸ் கோர்ஸ் மாணவர்கள், இது மார்க்கம் ஓகே, சரியை தான் நான் பண்ணியிருக்கேன், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சரி ஓகே, இதுக்கு என்ன பலன்? ஓகே, இதுக்கு ஒரு பலன் இருக்கு, இது வேணுமா? இல்லை இது தொடர்றீங்களா? சில இடங்கள்ல எல்லாம் அலுவலகங்களில் இது மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு டீச்சராக இருக்காங்க, ஹெச்எம்மாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏஇஓவை ப்ரமோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அங்கே போகிறீங்களா? இல்லை இங்கேயே நீங்கள் ஹெச்எம்மாக இருந்துக்கிறீங்களா சொந்த ஊர்லேயே அப்படின்னு கேட்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஏஇஓலாம் போய் அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங், அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங் சொல்லி அலைய விடுவானுங்க. நமக்கு கொண்டு வந்து விட்டு கூட்டு வர்றதுக்கு வீட்டுக்காரரு சரியே இல்லை அப்படின்னா பேசாமல் நான் ஹெச்எம்மாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துப்பா. அதுபோல் சிவபெருமான் நம்ம இந்த சரியாக செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, அப்பா நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற, உனக்கு சாலோகம்னு ஒரு முத்தி இருக்கு, அது வேணுமா? இல்லை அடுத்ததுல கிரியை யோகம் பண்ணி ஃபைனலே அடையிறியா அப்படிங்கும் பொழுது, சாமி நான் இதுலேயே போயிடுறேன், மற்றதெல்லாம் வேண்டாம், எனக்கு பதவியெல்லாம். மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, இந்திரன் பதவி வேண்டாம், திருமால் பதவி, தயவுசெய்து எனக்கு அந்த மாதிரி பதவியை கொடுத்துடாதீங்க. ஏன்னா புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவனாம் பிரம்மன் ஆசைப்படம். அவங்க 2 பேரும் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் போய் அங்கே போகிறதுக்கு ஆசைப்பட்டா என்னைய விட முட்டாள் வேற யாராவது இருப்பாங்களா? சிறியாரோ, செத்தே போனால் சிறியாரோ. அதனால எந்த போஸ்டும் எனக்கு வேண்டாம், எந்த போஸ்டும் எனக்கு. பாண்டிய நாட்டோட முதல் மந்திரியானா இதை விட பெரிய போஸ்ட் நீ என்ன கொடுக்க போற? நீ தான் வேணும், உன்னுடைய திருவடி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு, ஓப்பனாவே சொல்லிடுறாரு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4ம் முத்தியை அடையும் 4 படிநிலைகள் என்பதை முதலில் அரும்பு, அப்புறம் மலர், அப்புறம் காய், அப்புறம் கனி அப்படின்னு சொல்லி இந்த உவமையை சொல்லி நமக்கு விளக்கி இருக்கின்றார் நம்முடைய தாயுமான சுவாமிகள். இப்போ அந்த ஒரு நெறியை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த நெறியை பார்க்கறதுக்குள்ளேயே இதுக்குள்ள ஒரு 2 சூக்குமா வச்சிருக்கிறோம், அதையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். முதல்ல சரியை பற்றி பார்க்குறோம். சரியை என்பது எல்லா உயிர்களுக்கும் முதல் நிலை. ஸ்கூல் பையன், தொடக்கப்பள்ளி பையன் அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொடக்கப்பள்ளி மாணவனாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் வருத்தப்படாதீங்க, தொடக்கப்பள்ளி ஆகாமல் எத்தனையோ பேர் இருக்கான், அட்மிஷன் கிடைக்காதவன், பள்ளிக்கூடத்தில் சேரணும்னே நினைக்காதவன் எத்தனையோ கோடி பேர் இருக்கான். நம்ம தொடக்கப்பள்ளிக்கு வந்துட்டோம்னாலே சந்தோஷப்படணும். சரியை எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, இந்த இயல்பு உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் சரியையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களே பார்த்துக்கலாம். கையில் துரைசாமி ஐயாட்ட கேட்போம், ஐயா நான் சரியையில் இருக்கேனா கிரியையில் இருக்கேனா? நான் எதுக்கு சொல்லணும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள், நான் எதில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன்.
என்ன சாப்பிட்றீங்க? இப்ப நீங்க எதுல இருந்தாலும் நீங்க சாப்பிடுறது அதுவா இருந்தா கீழே தான் இறங்கணும். இதுல ஒண்ணும் டவுட்டே கிடையாது. ஆக சரியை எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது. எல்லா உயிர்கள். அப்படின்னா நமக்கு யாரும் சண்டைக்காரவங்களே இல்லைன்னு அர்த்தம். மாமியார், நாத்தனார், குழந்தையார், ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி எல்லாரும். மற்ற உயிர்களுக்குமே நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கும்போது நம்மோட பிறந்த நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம எப்படி அவங்களுக்கு நன்மை செய்யாம தீமையை செய்வோம்? இந்த நிலை இருந்தா சரியில்லை இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லையா அப்படியெல்லாம் இருக்க முடியலையா, அவங்க சொல்லும் பொழுது நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன துரோகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, என்னைய பின்னாடி குத்திட்டாங்க முன்னாடி குத்திட்டாங்க அப்படின்னா சரியே இல்லை சரியே இல்லை அப்படி எட்டி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். முளைக்கல, ஆனா முளைக்கிறதுக்காக முயற்சி செய்றீங்கன்னு அர்த்தம். எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பது. சிசிடிவி இருந்தாலும் சரி, போலீஸ்காரர் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, ஒரு டிராஃபிக் சிக்னலுக்கு போகிறோம், பார்க்குறோம், முதல்ல லைட்டை பார்க்குறோம். லைட்டு க்ரீனாக இருந்தால் நம்ம யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. லைட் ரெட்டாக இருந்தால் தலை இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கே அங்கே இங்கே இப்படி பார்த்துட்டு சரிக்கு வரலன்னு அர்த்தம். ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பது, கோவிலுக்கு சென்று வழிபடுவது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளையாவது கோயிலுக்கு போகக்கூடாதா? திருக்கோவிலுக்கு தினந்தோறும் நம்ம போகணும். கோவிலுக்கு சென்று வழிபடுவது, உழவார பணி செய்வது, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு உடல் உழைப்பை அங்கே ஆலயத்திற்கு செய்வது, சிவனடியார்களை வணங்குதல், ஏழைகளுக்கு உதவுதல் ஆகியவை இன்னும் நிறைய இருக்கு, நம்ம சுருக்கமாக இதில் சொல்லியிருக்கிறோம். ஆகியவை சரியையில் அடங்கும். இந்த வழியை இதே மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. முன்னாடி ரஜோகுணம், ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம் சொல்லும் பொழுது சில இயல்புகளை சொல்லியிருந்தோம். ராஜச குணம் உடையவர் எப்படி இருப்பாரு, வம்பு இழுப்பாரு, சண்டைக்கு போவாரு, அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அதுல சாத்விக குணத்துக்கு கிட்டத்தட்ட இது போல சொல்லியிருந்தோம். பொய் சொல்ல மாட்டார், மற்றவங்களுக்காக இறக்கப்படுவார், அதுவும் இதுவும் மேட்ச் ஆகும் பாருங்க. இப்போ சாத்விக குணம் வந்தாதான் சரியைக்கே வர்றோம்னு அர்த்தம். சாத்விகம் வரலன்னா சரியைக்கே வர முடியாது. சரி, இந்த வழியை நமக்கு காட்டியவர் திருநாவுக்கரசர். இதுல ஒரே ஒரு குழப்பம் இருக்கு. 4 படத்தை பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்தர் முன்னாடி இருப்பார். அது திருமுறையை தொகுக்கும் பொழுது நம்பியாண்டார் நம்பி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை முன்னால வச்சு தொகுத்திருக்கார். அது தனி சப்ஜெக்ட். அது இங்க நம்ம படிக்கிற சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற சைவ சித்தாந்த பாடத்துல சரியை இவர் தான், அப்பர் பெருமான் தான் சரியையுடைய அந்த வாழ்க்கை நெறியை நமக்கு வாழ்ந்து காட்டியவர். சிவபெருமான் இந்த கதையை இப்போ வள்ளி திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு புரியாது. அதனால வள்ளி திருமணத்துக்கு ஒரு நாடகம் நடத்துறாங்கல்ல, முருகப்பெருமான் வருவார், வள்ளி இருப்பாங்க, வேடனா இருப்பாரு, அது இது அதெல்லாம் எப்படி நைட்டு ஃபுல்லா நாடகம் நடக்குதோ அது போல ஒரு 4 பேரை அவர் செலக்ட் பண்ணி இந்த சரியை வேலையை யார்கிட்ட கொடுத்தா சரியா செய்வானுங்க. இந்திரன்கிட்ட கொடுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவன் எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கெடுத்துட்டு போயிடுவான். பெருமாள்கிட்ட கொடுக்கலாமா? அவன் அப்படியே மயக்கத்திலே படுத்திருப்பான். பிரம்மா கிட்ட கொடுக்கலாமா? அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, சொன்னதை செய்வான், அவ்வளவுதான். சரி, யாருக்கிட்ட கொடுக்கலாம்? ஓகே, வாகீச முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு வாகீச முனிவரை தேர்வு செய்து மருள் நீக்கியாரா அவரை பிறக்க வச்சு அவரை திருநாவுக்கரசராக நமக்கு மாற்றி கொடுத்து இந்த நெறியை நமக்கு போதிச்சிருக்கிறாரு சிவபெருமான். இதை விட அவர் நமக்கு வேற என்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா கூட எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணலை, அவ்வளோ செஞ்சிருக்கிறார். இந்த நெறியை நமக்கு காட்டியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் அந்த வாழ்ந்து காட்டுகின்ற அந்த நெறி இறைவன், அதாவது இறைவன் தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க. இறைவன் பதி என்பவன் தலைவன், பசு என்கின்ற உயிர்கள் தலைவி, அதாவது பெண்கள். இதுதான் ஒரு உவமை நமக்கு இந்த இலக்கியங்கள்ல காமிக்கும் பொழுது. ஸோ இப்போ இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல், பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் இந்த உறவு நிலையிலையும் கொஞ்சம் மாற்றம் வரும். அதை நீங்க பார்த்துருப்பீங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்கள முதல்ல நீங்க சந்திக்கும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல எங்கேயோ ஒரு இடத்துல சந்திச்சிருப்பீங்க. ஹலோ, நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருப்பீங்க.
அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம் அது. அப்புறம் அப்படியே போய் 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 இப்போ அவங்க வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்துருக்கும். இப்போ உறவு நிலைகள் முதல்ல ஹலோ ஹலோ அப்படிங்கிறதோட இருந்தது. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா உங்களை அங்கே பார்த்தேன்ல, ஓகே ஓகே. அப்புறமா நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா நீங்கள், ஓகே ஓகே. அப்புறம் நம்ம கையில் இறக்கட்டலே தானே, ஓகே ஓகே. அப்புறமா நம்ம அப்படி அப்படி ஒரு ஒரு நிலையிலையும் அந்த பக்குவம் வர வர இந்த உறவு நிலைகள் நெருக்கம் வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்கு. அதில் முதல்ல ஆன்மாக்கள் வந்து இறைவன், எஜமான், நம்மெல்லாம் அடிமைகள். இதுதான் ஆக்சுவலாக கடைசி நிலையும். உயிர்கள் என்றும் இறைவனுக்கு அடிமை தான். முக்தி அடைஞ்சிட்ட பின்னாடியும் அடிமை தான். ஓகே, அதனால தான் சிவமாக்கி இணையாண்ட, சிவமாக்கி விட்ட அப்படின்ட்டா அப்புறம் சிவபெருமான் நம்மளை ஆளமாட்டார்னு கிடையாது. சிவமாக்குனாலும் என்னை ஆண்ட, ஆண்ட என்றால் அரசன், என்னை ஆட்சி செய்கின்றவன் அவன்தான். ஆக இறைவன் எஜமானாகவும் நம்மெல்லாம் அடிமைகளாகவும் இருக்கின்ற ஒரு மனநிலை, ஒரு உறவு நிலை. இறைவன்கிட்ட நம்ம அன்பு காட்டுறது, அந்த நிலையில இருந்து காட்டுறது. ஒரு தொழிலாளி அப்படின்ட்டாலே என்ன பண்ணுவான், தொழில் பண்ணுவான். மே 1ஆம் தேதி லீவ் விடுறாங்க. எதுக்கு லீவ் விடுறாங்க? சரியை பணி செய்யணுங்கிறதுக்காக லீவ் விடுறாங்க. டிவி போட்டுக்கிட்டு பட்டிமன்றம் கேட்கறதுக்காக லீவ் விடுறாங்க. தொழிலாளர் தினம், தொழிலாளர் தினம்னா என்ன? நம்ம தினம் அது. நம் பெருமானாகிய திருநாவுக்கரசர் நமக்கு வாழ்ந்து காட்டிய தினம். அது திருநாவுக்கரசர் தினம்னு கொண்டாடணும். அப்பதான் நம்ம சைவ நெறியை பற்றிய அறிவு நமக்கு கொஞ்சம் விளங்கும். சினிமாக்காரன் காமிக்கிறது, கம்யூனிஸ்டுக்காரன் காமிக்கிறது, கார்ல் மார்க்ஸ் அப்படி பண்ணான்னு சிவப்பு கொடியை போட்டு தானும் வாழாம நாட்டையும் வாழ விடாம பண்றவன் கதையெல்லாம் கேட்டு வெட்டியா போயிடக்கூடாது. இந்த நெறியை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திருநாவுக்கரசர். இதை தாச மார்க்கம் என்பார்கள். நிறைய மாணவர்கள் நேர்முக தேர்வுல தச மார்க்கம் அப்படிங்கிறாங்க. தச மார்க்கம், ஒரு கால் வாங்காம விட்டுட்டா அர்த்தம் மாறி போயிடும். தசனா 10, தச வாயுக்கள், தச நாடிகள், தச அவதாரம், அது போல தச மார்க்கம் அப்படிலாம் ஏற்கனவே 4 மார்க்கத்துக்கே குழப்பமா இருக்கு. சரியை கிரியை யோகம் ஞானமே மார்க்கம்னு இதுல குழப்பம் வந்துருச்சு. இதை ஒரு மாணவர் வந்து திருநாவுக்கரசர் தச மார்க்கம், தச மார்க்கம் தாச மார்க்கம். தாசன் என்றால் ஃபாலோயர்னு அர்த்தம், அடிமை, பின்பற்றுகிறவர், தொண்டர் என்று அர்த்தம். இப்போ பாரதியோடைய தொண்டர் பாரதிதாசன். வேற யாராவது இப்போ யாராவது கைலை துரைசாமின்னா துரைசாமி தாசன் அப்படின்னு பிற்காலத்துல யாராவது பேர் வச்சுக்கலாம். நீங்க யாரும் வச்சுக்காதீங்க. சிவதாசன் வச்சுக்கோங்க, நல்ல பெயர். அது போல யாருக்காவது ஒருவன் நான் ஃபாலோயர், அவன் தலைவன், நான் அவனுடைய தொண்டன் அப்படிங்கிற அந்த உறவை காண்பிக்கிறது தான் இந்த தாச மார்க்கம். அதாவது ஈசன் எஜமான் என்றும் நாம் அவன் அடிமை என்ற உறவு முறை. சமய தீக்கை பெற்று புறத்தே இறைவனை உருவமாக வைத்து வழிபடுதல் இந்த சரியை நெறியில் அடங்கும். சக்தி நிபாதத்தில் இது மந்த தரம் என்ற முதல் நிலை. சக்தி நிபாதம்னு ஒரு 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 ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்குள்ள. அப்புறம் சரியை கிரிய யோகம் ஞானம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறமா இந்த தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தீக்கையில சமய தீக்கை, விசேட தீக்கை, சிவ தீக்கை, என்ன நிர்வாண தீக்கை, ஆச்சாரிய தீக்கை, அது ஒரு பாடம் ஓடிக்கிட்டு இருக்கு. 4-5 பாடத்தை ஒரே பாடத்துல கொடுத்துட்டு வரோம். ஸோ என்றும் இறைவன் நமக்கு எஜமான் அப்படிங்கிறது இதுதான். நம்ம வடநாடுகளில் இதை சொல்லுவாங்க சரண்டர் என்று சொல்லுவாங்க. அன்கண்டிஷனல் சரண்டர். இறைவன்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகிடும். நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியலைன்னா உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு நீ ஆரம்பத்தில் பார்த்தது தப்பாக பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் அவர் எப்படி சரி பண்ண முடியும்? கண்ணதாசன், கம்பதாசன், சிவதாசன், பாரதிதாசன், அப்படிலாம் நிறைய தாசன்கள் இருக்கிறாங்க. சரி, இதில் இப்போ 4-5 தூணை கட்டி ஒன்னொன்னுக்கு நடுவில் ஸ்லாப் போட்டு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ஏற்றுறோம். இல்லை ஒரு தூண் நம்ம இப்போ பார்க்குறது வந்து என்ன சொல்கிறோம், இந்த மார்க்கத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் ஒரு 4 படியை சொன்னோம். அடுத்ததாக என்ன சொன்னோம், மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் நமக்கு இந்த வாழ்ந்து காட்டிய அருளாளர்களில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர்னு சொல்கிறோம். அவங்க வாழ்ந்து காட்டிய அந்த உறவு முறை வந்து இது தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், மார்க்கத்தை வேற சொல்கிறோம். அதோடு சேர்த்து தீக்கை முறைகளையும் சொல்கிறோம்.
அப்புறம் இறைவன் உயிர்களுக்காக அருவமாகவும் உருவமாகவும் இருந்து அருள் செய்கிறான் அப்படின்னு கேட்டிருக்கோம். நீ போயிட்டு இருந்த, நீ போலாம் அதான் போலாம். பாதியில் இருக்க போக முடியாது, போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் எடுத்து சரி. மணி விழாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கி. இது எந்த மாயையை காமிச்சாலும் நம்ம சிவத்தை விட்டு போக மாட்டோம். ஓகே, கிரியை நம்ம இதுல இறைவன் உயிர்களுக்கு 3 நிலைகளிலே பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருவமாகவும் பக்குவப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அருவுருவமாகவும் முழு பக்குவம் அடையாமல் பக்குவத்தை நாடி வருகின்றவர்களுக்கு உருவமாகவும் இருந்து அருள் செய்கிறார். அதையும் இந்த பாடத்துல நம்ம அதுல மெர்ஜ் பண்ணி விட்டுருக்குறோம். அதனால 2-3 இது இருக்கும், ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும். சரி, சத்தி நிபாதத்துல இது முதல் நிலைங்கிறதுனால மந்ததரம் அப்படின்னு சொல்றோம். 2வது கிரியைங்கிறது மிக சரியான வழிமுறைகளுடன் பூசைகள் செய்தல். முன்னாடி ஏனோதானோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவ்வளோ விவரம் இப்போ தெரியாது. இப்போ எல்லாத்தையும் முறைப்படி செய்யறோம். இப்போ ஒரு வண்டி நம்ம சைக்கிள் ஓட்டவோ 2 வீலர் ஓட்டவோ நம்ம கற்றுக்கும் போது அப்படி இப்படி கற்றுக்குவோம். கார் கற்றுக்கும் போது ஆர்டிஓ கிட்ட போயிட்டு லைசன்ஸ் வாங்க போகும்போது 8 போட சொல்லுவார். அப்புறம் கையை எப்படி சிக்னல் எப்படி காமிக்கணும்னு சொல்லுவார், இப்படி வச்சா என்னன்னு சொல்லுவார், இப்படி பண்ணா என்னன்னு சொல்லுவார், இந்த சிம்பிள் எதை காமிக்குதுன்னு சொல்லுவார். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கல, இப்போ இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு லைசன்ஸ் கிடைக்கும். குருநாதனுடைய உபதேசம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த முறைப்படி போனால் தான் கிடைக்கும். அந்த முறையை நமக்கு வழங்குகின்றது தான் இந்த கிரியை அப்படிங்கிறது. மிகச் சரியான வழிமுறைகளுடன் பூசைகள் செய்தல், அபிஷேக பொருள்கள் வழங்குதல், மனதாலும் உடலாலும் எப்போதும். இப்போ நம்ம சிவபூசை செய்யாட்டியும், நான் இன்னும் சிவதீக்கை வாங்கலைங்க, எங்கள் வீட்டில் வாங்க முடியாது, தீக்கையெல்லாம் நமக்கு சான்ஸே இல்லை அப்படின்னா, யாராவது சிவபூசை செய்கிறவங்களுக்கு ஒரு பூ பறித்து கொடுங்க, ஒரு வில்வம் பறித்து கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க, சும்மா ஒரு 1/4 கிலோ வாங்கி கொடுங்க, பூசைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. இப்போ சிவம் சாப்பிடுவார், இல்லைன்னா அடியார்கள் சாப்பிடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்போதும் ஒரு பேக்கெட் கையில் வச்சு, நல்ல பெரிய உருத்ராக்கம் கண்டமணி போட்டு திருநீர் அணிஞ்சிருக்காங்கன்னா சிவபூசை செய்கிறீங்களான்னு கேளு, ஆமான்னு சொல்லுவாங்க. இந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது, சுத்தமாக வச்சுருக்கிறேன், நீங்கள் சாமி பூசைக்கு பயன்படுத்திக்கங்கன்னு கொடுத்துருக்கு. அவங்க இதை எடுத்துகிட்டு போய் செய்கிற பூசையோடைய பலன் உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது போலவும் நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கலாம், சிவ புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். மனதாலும் உடலாலும் எப்போதும் ஈசனை பூசித்து கொண்டே இருப்பது. மனம், மெய், மொழி சிவத்தை நோக்கியே இருக்கிறது. மனம் ஒரு பக்கம், மொழி ஒரு பக்கம் இல்லாமல். இந்த வழியை நமக்கு காட்டியவர் திருஞான சம்பந்தர். இதற்கு சர்புத்திர மார்க்கம் என்று பெயர். சர்ரை விட்டுருங்க, புத்திர மார்க்கம்ங்கிறத மட்டுமாவது ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் நேர்முக தேர்வுல சர் 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 அப்படிங்கிறாங்க. சர்லாம் அவங்க சர் சொல்றதுலே எனக்கு பயம் வந்துடும். புத்திர மார்க்கம்னு வச்சுக்கோங்க. புத்திரன்னா தெரியலன்னா மகன் மார்க்கம், பிள்ளை மார்க்கம், ஏதோ ஒன்று. பிள்ளைன்னா ஜாதி பிள்ளை இல்லை, குழந்தை மார்க்கம், ஏதோ ஒரு பேரை வச்சுக்கலாம். இந்த புத்திர மார்க்கம் என்று பெயர். அதாவது ஈசன் வந்து தந்தையாகவும் நம்மெல்லாம் அவருக்கு குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு உறவு முறை. இந்த முறை நமக்கு தெரியும். தோடுடைய செவியன் விடையேறி, அவன் அப்பனாக வந்து அம்மையாக வந்து பால் கொடுக்குறார். இப்போ அதுலேருந்தே நமக்கு தெரியுது இது இறைவன் தந்தையாகவும் இது திருஞான சம்பந்தர் குழந்தையாகவும். அப்படிதான் கதையில் இருக்கு. நம்ம நெறியில் அப்படி காமிச்சிருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இதில் இறைவன் என்கின்றது இறைவன், அதில் மாற்றம் இல்லை. திருஞான சம்பந்தருங்கிற இடத்துல நம்மளுடைய ஆன்மாவை நம்ம வச்சுக்கிறோம். கைலை துரைசாமியை வச்சு பார்க்குறோம், நீங்கள் உங்களை வச்சு பார்க்கணும். இப்போ இறைவன் அவன் தந்தையாகவும் நம்ம அவனுடைய பிள்ளையாகவும் நம்ம இருக்கணும். இருக்கிறோமா? அவ்வளோ அன்போட போய் கேட்குறோமா? டீல் தானே போடுறோம். எனக்கு இதை பண்ணா உனக்கு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுபோல் குழந்தை உறவோடு இருக்கிற ஒரு நிலைக்கு பெயர் வந்து சற்புத்திர மார்க்கம்னு சொல்கிறோம்.
இந்த நிலையை நம்ம அடையும் பொழுது தீக்கை முன்னாடி இருக்கிற அந்த சமய தீக்கை அப்படிங்கிற சமய தீக்கைங்கிறது ஒரு அடிப்படை தீக்கை. ஒரு வழிபாட்டை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. பொது மந்திரத்தை சொல்லி தருவாங்க, தூள மந்திரம். அது குருநாதர் வந்து பொதுவாக இந்த இந்த நெறிக்குள்ளே வர்றவங்க எல்லாருக்குமே அதை தைரியமாக கொடுத்துருவார். இதுக்கு மேலே கொடுக்கணுன்னு தான் யோசிச்சு கொடுப்பாங்க, பார்த்து கொடுப்பாங்க. நான் எப்படி ஒரு தேங்காய் வாங்கினா தட்டி தட்டி பார்த்து வாங்குறோமோ அதுபோல் பக்குவம் அடைந்தால்தான் மேலே உள்ள தீக்கைகள் எல்லாம் கிடைக்கும். முதல் தீக்கை தூள தீக்கை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மாணிக்க வாசகர் சும்மா பாட ஆரம்பிக்கும் போதே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். அப்புறமா பின்னாடி ஒரு இடத்துல சொல்றாரு, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், சிவாய நம என பெற்றேன், சிவாய நம என பெற்றேன் அப்படின்னா சிவாய நமங்கிறத எடுத்துக்கொண்டேன் அப்படிலாம் சொல்லலை. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. சிவாய நம என பெற்றேன். இப்போ நமச்சிவாயங்கிறத எடுத்துக்கலாம், சிவாய நமங்கிறத பெற வேண்டும். அதனால தான் இதுக்கு விசேட தீக்கை என்று பெயர். வடமொழி வாத்தியம் நமக்கு புரியலைன்னா பரவாயில்ல, சிவ தீக்கைன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது சில மாணவர்கள் நேர்முக தேர்வுள்ள சமய தீக்கை, விசேட தீக்கை, சிவ தீக்கை அப்படின்னு அதையும் ஒரு நம்பராக கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படி கிடையாது, இதில் போட்டிருப்போமே விசேட தீக்கை பெற்று இறைவன் சத்தியநிவாதத்தில் அதை எடுத்துட்டோம். இப்போ அது கன்ஃபியூஷனே வேண்டாம் அப்படின்னு அதை எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து ரெண்டாவது நிலை. இறைவனை வந்து நம்மளுடைய அப்பாவா நினைக்கிறது. சில அடியார்கள்ட்ட எல்லாம் பேசும்போது தான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு பாடியிருக்கிறாங்க. அடியார்களோட நம்ம பேசும்பொழுது அவங்க இறைவனுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற உறவை சும்மா சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், அப்பா என்ன பார்த்து என்ன பண்றாரோ அப்பா சொல்றதை நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். அப்பா நமக்கு தெரியாதா? என்ன இந்த அப்பா அப்பா நான் கூட ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் அப்பா தான், எல்லாம் அப்பா தான். அவங்கள பற்றி அறிமுகம் பண்ணும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அப்பா தான் என்னை பார்த்துக்கிறாரு, அப்பாவுக்கு நான் தினமும் அபிஷேகம் பண்ணுவேன்றாங்க. அப்பா செத்து போயிட்டான்றாங்க, அப்பாவுக்கு அபிஷேகம் பண்றேன்றாங்க. ஒரு முன்னாடி சொன்னது அவங்க உலகியல் அப்பா, இந்த அம்மாவை பெத்த அப்பா. அடுத்து சொல்லிக்கிட்டு வர்றது இங்க சிவபெருமானை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சிவலிங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் அப்பான்னு தான் சொல்றாங்க. அப்போ அவங்க அந்த அந்த நிலைக்கு அந்த பக்குவத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அப்படி சொல்ல முடியுது, இல்லைன்னா அப்படி அவங்களால சொல்ல முடியாது. நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது. எங்கள் அப்பா அவர் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவை தான் எங்கள் அப்பாவாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னும் இவர் தான் எங்கள் அப்பான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக நமக்கு இறைவன் அகம் புறம் என்ற இரண்டிலும் அரு உருவமாக வைத்து வழிபடுவது. தீக்கை வாங்கினவங்களுக்கு தெரியும். வெளியில் புறப்பூசையை இறைவனுக்கு செஞ்சு உருவ திருமேனியை குருநாதர் தருவார். அதை வச்சு கோவிலில் செய்கிற மாதிரி அபிஷேகங்கள்லாம் நார்மலாக என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் அதை மனதில் வைத்து அதே போல் அபிஷேகத்தை இறைவனுக்கு செய்வாங்க. இது புறத்திலும் அகத்திலும் வைத்து செய்கிற ஒரு வழிபாடு. இதில் நடராசர் திருமேனியை வச்சு செய்ய மாட்டாங்க, சிவலிங்க திருமேனியை வச்சு செய்வாங்க. அரு உருவ நிலைங்கிறதுனால சிவலிங்க திருமேனியை வச்சு செய்வாங்க. நடராசரை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தீக்கை கொடுக்குற குருநாதர் கொடுக்கும் பொழுது நடராசரை கொடுக்க மாட்டார், சிவலிங்கத்தை கொடுப்பார். ஏதாவது ஒரு உருவ திருமேனி சும்மா அவர் ஒரு ஒரு கோழி குண்டை எடுத்து கொடுத்து இதுதான் உனக்கு சிவலிங்கம்னு கொடுத்தா அதுதான் நமக்கு சிவலிங்கம். ஐயா எனக்கு காசி விஸ்வநாதர் மாதிரி சின்னதாக கொடுங்க, தஞ்சை பெருவுடையார் மாதிரி பெருசாக கொடுங்க, அப்புறம் இவர் சுந்தரலிங்கம் இருக்காரு அவர் போல எனக்கு சாட்சி கொடுங்க அப்படிலாம் நம்ம குருநாதன்ட்ட கேட்கக்கூடாது. நமக்கு எது வரணுமோ அது வரும். வந்ததை அதுதான் இறைவன் நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும். இறைவனை அகம் புறம் என்ற இரண்டிலும் அருவுருவமாக வைத்து வழிபடுவது சத்தி நிபாதத்தில் இது மந்தம் என்ற இரண்டாம் நிலை. இந்த சத்தி நிபாதத்தை நீங்க குழப்பிக்க வேண்டாம். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறதும் இந்த மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அது ரெண்டும் சேமா தான் வரும். ஒன்லி இந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு தான் நமக்கு கொஞ்சம் குழப்பமா வரும். நம்ம படத்துல பார்க்கும்போதெல்லாம் திருஞான சம்பந்தர் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறாரு. ஆனால் அந்த சரியைன்னு சொல்லும்போது திருநாவுக்கரசர் முன்னாடி வந்துடுவார். அவங்க ரெண்டு பேரும் இடம் மாறிக்குவாங்க, மற்ற ரெண்டு பேரும் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. இது ஒரு ரெண்டு மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது யோகம். யோகம் ஆழ்ந்த தவத்தால், ஏன்னா இங்கே வழிபாடு செஞ்சுருக்கோம்ல, சிவபூசைகள் செஞ்சுருக்கோம், குறைஞ்சது ஒரு 12 வருஷம் செய்யணும் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு. 12 ஆண்டுகள் சிவபூசை செய்கிற ஒரு அடியார் நிச்சயமாக அது தவம் தான்.
தவமணி செய்கிறாங்களான்னு தெரியல. பேர் தான் தவமணியா இல்லை சிவபூசை 12 வருஷமானு தெரியல. தவமணி அம்மா நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த யோகம் என்பது ஆழ்ந்த தவத்தால் சிவனோடு தோழமை கொண்டு. அப்போ அந்த பூசை செய்து 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 நமக்கு இறைவன்பால் ஒரு ஏன்னா உள்ளுக்குள்ள அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சோம். உள்ளுக்குள்ள இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நம்ம அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு பசிக்கலையா? எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? சரி, நான் இப்போ சூடா காபி குடிக்க போறேன். உங்க மேல பட்டு சுற்றுச்சுன்னா அதுக்காக நான் வேணா ஆத்திட்டு குடிக்கிறேன். எனக்காக இல்லை, எனக்கு ஆறுன காபி பிடிக்காது. ஆனா சூடா குடிச்சா உங்களுக்கு சுடுமேங்கிறதுனால நான் ஆத்திட்டு குடிக்கிறேன். இது எப்படி இருக்கு? ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. கண்ணப்பருக்கு இது மாதிரிதான் இருந்தது. பசியோட இருக்கு, உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு இறைவன்ட்டு சிவலிங்கத்துக்கிட்ட போய் பசிக்கலையானா எந்த சிவலிங்கத்துக்கு பசிக்குது? நம்ம பார்க்காத சிவலிங்கமா? தினமும் 10, 20, 100ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர்கிட்டே நம்ம கேட்டதில்லை உங்களுக்கு பசிக்காதான்னு கேட்டது. கண்ணப்பர் கேட்டார். அவருக்கு அந்த உணர்வு இருந்தது. கண்ணப்பருக்கு உண்டான அந்த உணர்வு நமக்கு வரணும்னு இறைவன்ட்டு நம்ம வேண்டிக்கணும். கண்ணப்பரை அப்படி உதாரணத்துக்கு நம்ம முன்மொழியணும். மாணிக்கவாசகரே வெக்கப்படுறார், கண்ணப்பருக்கு முன்னாடி வெக்கப்படுறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருள் வண்ணப்பணி தென்னை வான்கருணை கொண்டருளும் சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கொத்து. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், கண்ணப்பன் அளவுக்கு நான் அன்பா அந்த அந்த அன்பு என்கிட்ட இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து கண்ணப்பர் காலம் இவருடைய காலத்தை விட முந்தியதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. அப்படி இருந்தும் கண்ணப்பனுக்கு முத்தி கொடுத்தீங்க, ஓகே, கண்ணப்பன் அன்போட இருந்தாரு, முத்தி கொடுத்தீங்க. எனக்கு எதுக்கு இதை கொடுத்தீங்க? நான் அந்த அளவுக்கு இல்லையே, இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. இப்போ கண்ணப்பனை விட நான் இன்னும் கண்ணப்பன் தகுதி இருந்தது கொடுத்தீங்க, அவரு உங்களுக்கு அவ்வளோ பணி செஞ்சார். எனக்கு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கும் பொழுது நான் இன்னும் எவ்வளோ செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு மாணிக்கவாசகர் வேண்டுகிறார். ஆக இந்த யோக நிலையில ஆழ்ந்த தவத்தை பலகாலம் நம்ம செய்து பழகி சிவனோடு தோழமை கொண்டு மேற்கொள்ளும் தவ வாழ்வே யோக மார்க்கம். அருள்வாய் தவநெறியே, அருள்வாய் தவநெறியே. சுந்தரமுத்து சாமியோடைய 2வது பதிகம் நினைக்கிறேன். அருள்வாய் தவநெறியே அப்படின்னு கேட்பார். நம்ம அறக்கட்டளைக்கு பெயரே தவநெறி அறக்கட்டளைன்னு வைக்கலாமான்னு ஒரு பெயர் சிந்திச்சோம். சும்மா ஒரே ஒரு நாள் சிந்திச்சோம். தவ வாழ்வே யோக மார்க்கம். பல பேர் யோகம்னு ஒன்னே நம்ம இந்த யோகம் என்றால் யோகாசனம் என்றும் சில குருஜிக்கள் காட்டும் தியானம் அப்படின்னும் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. அவர்கள் இது அவங்களுக்கு தெரியாத அவங்களுடைய அறியாமையை காட்டுகிறது. யோகம் என்று இங்கே நம்ம குறிப்பிடுவது எதை குறிக்கிறது என்றால் யோகா பயிற்சிக்கும் தியானத்திற்கும் மிகவும் மேலானது. இது அட்டாங்க யோகம் எனப்படும். அட்டங்க யோகம், அட்ட அங்க யோகம். அட்டனா 8, அட்ட அங்க யோகம். ஒன்று இயமம், அதுக்கு அடுத்த இதுவும் படிநிலையில் வரும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 நிலை வரும். நேர்முக தேர்வு மலேசிய மாணவிக்கு நடத்தினேன் 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். யோக மார்க்கத்தில் என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு இதை வரிசையா சொல்றாங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். அம்மா எனக்கு கூட மெமரைஸ் பண்ணது இல்லைம்மா அப்படின்னு நானே மாணவிய ஆச்சரியமா பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி சில மாணவிகளும் இருக்காங்க. சரி, இந்த வழியை நமக்கு காட்டியவர் சுந்தரர். இதை சக மார்க்கம் என்பார்கள். அதாவது ஈசனும் நாமும் தோழர்கள் என்ற உறவு முறை, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது. யோகம் இறைவனை அருவமாக வைத்து வழிபடுவது, அருவ நிலையில வைத்து வழிபடுறது. ஏன்னா ரெண்டும் ஒன்னாயிட்ட பின்னாடி உயிரும் ஆன்மாவும் ஆன்மாவும் இறைவனும் ஒண்ணுங்கிற நிலை இன்னும் ஆகல. அந்த நிலைக்கு உயிர் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நினைக்கிற நிலையில இது அப்போ திரும்ப போயிட்டு கோயிலுக்கு போகணும், சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நிலை நமக்கு தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அப்புறம் சுந்தரர் தலைங்களுக்கு போனாரு. நான் உங்களுக்கும் எனக்காகவும் போனார். வேற எதுக்கு போறாரு? சுந்தரர் போய் ஒரு தலமா கும்பலன்னா சிவபெருமான அருள் செய்ய மாட்டார? தானனை முன்படைத்தான கைலாயத்துக்கு போற வழியிலேயே எழுதிட்டு இங்க வாடா, இங்க
இதை கொண்டு போய் கீழே அஞ்சை களத்துல அஞ்சே அப்பர் இருப்பாரு, அஞ்சே அப்பருக்கு அறிவிப்பதே, இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்ன சுந்தரர் அங்கேயே இருந்துகிட்டு தில்லைவாழந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன்னு ஒரு பாட்டை எழுதி இதை கொண்டு போய் திருவாரூர்ல கொடுத்துரு விரண்மிட நாயர்கிட்டன்னு சொல்லி ஒருத்தனை அனுப்புனா வந்து கொடுத்துட்டு போறான். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன் யார் இருப்பான்? ஆனா நமக்காக அவங்க செய்யற எல்லாமே நமக்காக வாழ்ந்து காட்டுவதற்காக அப்படி நடிச்சு காமிச்சாதான் இந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து திருமணம் பண்ணி அது மாதிரியெல்லாம் வாழ்ந்து நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சரி, இந்த நிலையில அருவ நிலையில வைத்து வழிபட்டால் போதுமானது. ஞான நிலை, மேலே பார்த்த சரியை கிரியை யோகம் ஆகிய நிலைகளில் ஈசனை வணங்கிய ஒருவர் இந்த நிலைகள் எல்லாம் வணங்கின ஒருவர்னு அர்த்தம். இப்போ சில நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ மாணிக்க வாசகர் உளவார பணி பண்ணாரா அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு தெரியும் பிறவிகள் பல பிறவிகள் எடுத்துதான் இந்த ஆன்மா இந்த பக்குவ நிலையை அடைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. இப்போ கைலை துரைசாமியை பற்றி உங்களுக்கு 5 வருஷமா தெரியும். அதுக்கு முன்னாடி இவர் என்ன தவத்தில் இருந்தாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அதனால நமக்கு தெரியாத விஷயங்கள்ல ஆராய்ச்சிங்கிற பேர்ல நேரத்தை வீணாக்கி நம்மளே ஒரு மூட நம்பிக்கையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால பல பிறவி தவத்தால் அப்படி அந்த நிலையை அவங்க நேரடியாக வந்துடுவாங்க. இவங்க இந்த நிலையில வாழ்ந்து முக்தி அடைகிறதுக்காக இங்கே வரல. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 4 பேரும் சாதாரண மனிதர்களாக இருந்து இந்த நிலையை ஃபாலோ பண்ணி அவங்க முக்தி அடைகிறதுக்காக இந்த வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. இதில் தான் எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. சில பேர் ரொம்ப பெரிய 22 மாலை போட்டிருப்பார் கழுத்துல. அவர் சொல்லுவார் உளவாரப்பணி உளவாரப்பணி உளவாரப்பணி, சைவ சித்தாந்தமெல்லாம் தேவையில்லை. திருநாவுக்கரசர் எந்த இடத்துல சொல்லி இருக்குது இவர் சைவ சித்தாந்த வகுப்புக்கு போனாருன்னு எங்க போட்டு? திருவாவடுதுறை ஆதீனத்துல இவர் சேரவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. திருநாவுக்கரசர் யாருன்னு உனக்கு என்ன தெரியும்? திருநாவுக்கரசர் யாருன்னு உனக்கு எவ்வளவு தெரியும்? இதை வச்சு நீ எப்படி முடிவு பண்ற? திருநாவுக்கரசருக்கு முன்னாடி என்னன்னு உனக்கு தெரியாது, திருநாவுக்கரசருக்கு பின்னாடி அவர் என்னன்னு உனக்கு தெரியாது. எதை வச்சு நீ ஆர்கியூ பண்ணி உனக்கு கீழே ஒரு 50 பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற? உனக்கு படிக்க வரலன்னா மற்றவங்களாம் போய் படிங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே. அவர் உளவாரமா பண்ணாரு? அவர் முக்தி அடையலையா? அவர் முக்தி அடைஞ்சாரு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அடியார்கள் அப்படின்னா அந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. இல்லை, அப்புறம் அவங்க எல்லாருமே முக்தி அடைஞ்சவங்க தான். நமக்காக நீ இந்திரன் மாதிரி நீ வந்து சினிமாவில் நம்ம வள்ளி தெய்வானையில நீ வள்ளியா நடை, நீ தெய்வானையா நடி, நீ முருகனா நடின்னு சொன்னா அதுபடி நடிச்சு காமிச்சிட்டு போயிடுவான். அதனால அவங்க முக்தியிலேருந்து வந்தாங்களா, முக்திக்கு போனாங்களா, எந்த முக்திக்கு போனாங்க? அப்போ திருநாவுக்கரசர் வந்து லெவல் 1 முக்திக்கு தான் போயிருப்பாரா? இப்படி எல்லாமா பேசுறது அபத்தம். இது சிறந்த சிவனடியார்கள் எல்லாம் இப்படி பேசுறதுனால தான் அறிவில்லாதவன்லாம் பகுத்தறிவாளன்னு பட்டம் வச்சிருக்கான். மேலே பார்த்த சரியை கிரியை யோகம் ஆகிய நிலைகளில் ஈசனை பல்வேறு பிறவிகளில் முந்தைய பிறவிகளில் எல்லாம் வணங்கி வந்த ஒருவர். வணங்கியன்னு பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கேன். வணங்கியன்னா இந்த வாழ்க்கையிலன்னு மட்டும் கிடையாது. வணங்கிய ஒருவர் இறுதியாக எங்கும் நிறைந்த பரம்பொருளே ஈசன் என்பதை தெளியும் நிலையே ஞான மார்க்கம். ஈசனே குருவாக வந்து உபதேசிப்பார். இந்த பக்குவ நிலைக்கு ஒரு மாணவன் தயாராக இருக்கிறான் அப்படின்னா சிவபெருமானே குருவாக வந்து உபதேசம் செய்வார். தீக்கை முறையில் இது நிருவாண தீக்கை அல்லது ஞான தீக்கை எனப்படும். சத்தி நிபாதத்தில் இது தீவிர தரம் என்ற உயர்ந்த நிலையாகும். எப்படி நமக்கு தெரிஞ்ச கதை வந்து மாணிக்க வாசகர் கதை. மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டு மன்னனுக்கு குதிரை வாங்குவதற்காக மந்திரியா வந்தார். சத்தம் கேட்டுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்போ இது தீவிர தரத்துல இருந்ததுனாலதான் அப்படி முடிஞ்சுது. அப்போ நிறைய அடியார்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. இவர் முழிச்சு பார்க்குறாரு, யாரையுமே காணும். அந்த பாடல் ஃபுல்லாக அது தானே சொல்றாரு, உங்களோட அடியார் கூட வந்தவங்கெல்லாம் தவம் செஞ்சவங்க எல்லாரும் போயிட்டாங்க, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, நான் மட்டும் இங்கேயே இருந்துட்டேன் அப்படிலாம் சொல்றாரு பாருங்க. ஸோ இது தீவிர தரம் என்ற உயர்ந்த நிலையாகும். இந்த வழியை நமக்கு உணர்த்தியவர் சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொள்ளப்பெற்ற மாணிக்க வாசக பெருமான்.
இப்படியாக பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களின் இயல்பை தெரிந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 4 படிநிலை இருக்கு. தெரிந்து, சிந்தித்து, தெளிந்து, நிட்டை கூடும். அட்வான்ஸ் மாணவர்கள் பொன்னமாலமாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். தெரிந்து சரியை, சிந்தித்து கிரியை, தெளிந்து யோகம், நிட்டை கூடுதல் ஞானம். அதுலேயே சரியை கிரியை யோக ஞானம் அதில் இருக்கு. தெளிந்து சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடும் ஒருவர் முத்தி நிலையை அடைவார். அதுவே சரியை கிரியை யோக ஞான படிமுறை மாதிரி கிட்டத்தட்ட வரும். முத்தி என்பது ஏதோ ஒரு ஊர் ஒரு கோள் என்று எண்ண வேண்டாம். முத்தி என்பது இறைவனிடத்தில் சென்று சேர்ந்த ஆன்மாவின் நிலையை குறிக்கிறது. ஆன்மா தோழமை உறவோட இறைவன்கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது தாச உறவோட இருந்ததுன்னா அதுக்கு ஒன்று இருக்கு. புத்திர உறவோட இருந்தா ஒன்று இருக்கு. இரண்டரை கலந்து தலைவனும் தலைவி மாதிரியும் அப்படி இரண்டரை கலந்த நிலையில இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நிலையான இதெல்லாம் எங்க வேற வேற உலகம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. இறைவனுடைய அருள், இறைவனுடைய அறிவு, அந்த அறிவுக்குள்ள நம்ம நேரடியாக ஐக்கியமாகி நிற்போம். அதுதான் நம்ம திருவடி நிழலில் அப்படின்னு சொல்றோம். திருவடி நிழல் அப்படின்னா அந்த திருவடி எல்லாரும் சிவபெருமானுடைய நடராச பெருமானுடைய திருவடி, அது கீழே ஏதோ ஒரு ஆலயத்துல பெரிய நடராசர் வச்சிருக்காங்க. எல்லாரும் தலையை கீழே விடுவாங்க திருவடி கீழே. திருவடி நிழல்ல இருக்கிறோம். இந்த திருவடி நிழல் இல்லை, இது என்ன மரத்து நிழல்ல வெயில் கோதுங்கிறதா? இது திருவடி நிழல்னா அறிவு சச்சிதானந்தத்தில் இருக்கிறது என்று பெயர், சாயுச்சியத்தில் இருக்கிறது என்று பெயர், உயிர் தான் உயிர் என்பது தெரியாமலே இருக்கிறது என்று பெயர். அதான் திருவடி நிழல் என்று பெயர். நமக்கு அறிவு சிவபெருமானுடைய அந்த எண் குணத்துல அவனுக்கு ஒரு பேரறிவுன்னு ஒன்று படிக்கிறோமே, முற்றறிவு, 3 காலத்தையும் உணரக்கூடியவன். அந்த அளவுக்கு நம்ம அறிவு வெளிச்சமாயிடும். அதுதான் திருவடி நிழல். திருவடி நிழல் அப்படின்னா நடராஜர் காலுக்கு கீழே ஒரு நிழல் வரும். அது காலையில இந்த பக்கம் இருக்கும், சாயங்காலம் இந்த பக்கம் இருக்கும். அப்படிலாம் உருவகப்படுத்தக்கூடாது. ஓகே. முத்தி, அந்த முத்திங்கிறதும் 4 நிலைகளை கொண்டது. இன்னொரு 4 அறிமுகப்படுத்துகிறோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். எல்லாத்துலேயும் அந்த சாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், மறந்துடுறாங்க நிறைய பேர். சாயுச்சியம் ஏதோ ஒரு லோகம் இருக்கு, ஒரு லோகமா லகமா, லோகம், சாலோகம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் வேண்டாம். இந்த சாவை நீங்கள் மறந்துடுங்க. சாவை மறந்துட்டா அதோட பொருள் உங்களுக்கு தெரியும். லோகம் அப்படின்னா இந்த நம்ம ஏதோ ஒரு உலகம், ஒரு பிளானட் மாதிரி சொல்கிறோமே, அது ஒரு உலகம்னு வச்சுக்கோங்க. லோகம், இந்த லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் லோகமாதா, லோகலட்சுமி எல்லாம் சொல்கிறோமே, லோகம்னா ஒரு உலகம்னு வச்சுக்கலாம். அடுத்தது சாமீபம்ங்கிறது சமீபத்தில்னு வச்சுக்கோங்க. சமீபத்தில் நடந்த விஷயங்கள், சமீபத்தில் பிபி நம்பருக்கு பதிவு செய்தவர்களுக்கு சமீபத்தில் தானே நடந்தது, சமீபத்தில் தானே ஐயாவுக்கு இது மாதிரி நடந்தது. அப்படி சமீபம்னா பக்கத்துலன்னு அர்த்தம். அது ஞாபகம் வச்சுங்க. ரூபம்னா உருவம். உச்சி, சாயுச்சியத்தில் உச்சிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ஹையஸ்ட், அல்டிமேட். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. சைவ நெறியில் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. மற்ற நெறிகளில் உயிர் என்ன பண்ணும்? முத்தி 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 இதுவும் கடவுளாயிடும், பிரம்மம் ஆயிடும். சரி, அப்போ வருஷம் பிரம்மம் கூடிக்கிட்டே இருக்குமா? என்னடா கதை சொல்றீங்க? இப்போ முன்னாடி ஒரு ஜீவன், இப்போ 140 கோடி சிவன் இருப்பாங்களா? மேன்மைகள் சைவ நீதினியே சொல்றோம். என்ன சந்தேகம் இருக்குன்னு கேளுங்க, இந்த சமயத்துல நீங்க தெளிவுபடுத்தி கொள்ளலாம். இந்த சமயத்தை தாண்டி சந்தேகமே வராது. இது முடிந்த முடிவு. அதனாலதான் இதுக்கு சித்தாந்தம்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல சாலோகம் என்பது தேவலோகம் போன்ற பல்வேறு உலகங்களில் இருந்து இறைவனின் தொண்டுகளை செய்து வருவது. தொண்டுலேயே நாட்டமாக இருந்தவர். இவருக்கு இன்னும் சிறப்பா தொண்டு செய்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். அவ்வளவுதான். அங்கேயும் அந்த தொண்டர் அப்படிங்கிற உரிமையோடு அவர் இறைவன்கிட்ட இன்னும் நெருக்கத்துல வாழ்ந்து வரலாம். இப்ப இந்த உலகியல்ல தொண்டர்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க அவரு நம்மளை தொண்டரா ரெகக்னைஸ் பண்ற நிலை. நம்மளா நினைச்சுக்கிறது ஒண்ணு, அவர் சொல்றது ஒண்ணு. எனக்கு கூட நரேந்திர மோடியே தெரியும், மன்மோகன் சிங்கையும் தெரியும், எனக்கு தெரியும். ஆனா நரேந்திர மோடிக்கு என்னே தெரியுமா? அதுதான் முக்கியம். இப்ப இங்க நான் சரிகையில் இருக்கிறேன்னா நரேந்திர மோடியை எனக்கு தெரியும், சிவபெருமான எனக்கு தெரியும்.
ஆனா இங்க சாலோகத்துல என்ன நடக்குது? என்னைய சிவபெருமானுக்கு தெரியும். அங்கேயும் நான் தொண்டனா இருப்பேன். ஆனா என்னைய அவருக்கு தெரியும். அப்படின்னா என்ன? ஹை லெவல் தொண்டன் அர்த்தம். ரொம்ப க்ளோஸ் தொண்டன் அர்த்தம். சமீபம் அப்படின்னா சமீபம் ஞாபகம் வச்சுக்கோ, பக்கத்துல. ஈசனுக்கு சமீபத்தில், அதாவது ஈசனுக்கு அருகில் வாழ்வது. ஒரு அம்மாவுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது குழந்தை. பெற்றோருக்கு அருகில் இருக்கிறது யாரா இருக்கும்? குழந்தையா தான் இருக்கும், திருமணம் ஆகிற வரைக்கும். அதனால அது புத்திரர் உரிமை. அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. குழந்தை அப்படின்னா சமீபத்துல இருக்கும், சாமீப லோகத்துல இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ரூபம் அப்படின்னா உருவம். ஈசனை போன்ற வடிவத்தையே தாமும் பெற்று வாழ்வது. ஈசன் தனக்கு உண்டானதே நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. யாரு அப்படி கொடுப்பாங்க? ரொம்ப முக்கியம். நம்ப தகுந்தவங்கள்ட்ட தான் நம்ம சும்மா ஒரு பாத்ரூம் போறோம், இல்லை பாத்ரூம் போறோம்னா ஹேண்ட்பேக் யார்கிட்ட கொடுத்துட்டு போறோம்? ரொம்ப நம்ப தகுந்தவள்கிட்ட தான் கொடுத்துட்டு போவோம். இதுபோல இறைவன் ஒருத்தரா உனக்கு என்ன மாதிரி நீ வச்சுக்கப்பா, வேஷம் போட்டுக்க அப்படின்னு அந்த உரிமை. ஒருத்தர்களே எத்தனையோ கோடி உருத்தரர்கள் இருக்கிறாங்க. அந்த உருத்தரருக்கு என் உருவத்தை நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிலையை கொடுக்கறது இந்த தோழர் உரிமையை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்படியே கொடுக்க, என்னுடைய உருவத்தையே நீ பயன்படுத்திக்கன்னு சொல்றாரு. 1-2 அடையாளங்கள் மட்டும் கொடுக்க மாட்டார். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். சாயுச்சியம், ஒருத்தரன் தலையில கங்கை இருக்குமா? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாயுச்சியம், விடம் இருக்குமா? விடமுண்ட கண்டம் இருக்குமா? விடமுண்ட கண்டம் இருக்குமா? அதையும் பாருங்க. சாரூபம் என்பது ஈசனை போன்ற வடிவத்தையே தாமும் பெற்று வாழ்வது. சுந்தரருக்கு கூட ஒரு கதை சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பார்வதி சிவபெருமானை எப்போதும் கதையை சொல்லி நமக்கு சித்தாந்தத்துல இருந்து தள்ளி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. பார்வதி அடாடா, மகாலட்சுமி வீட்டுக்காரரு இவ்வளவு அழகா இருக்காரு, நம்ம வீட்டுக்காரரு தான் இருக்காரு தண்டம். இது பாம்பு, பல்லி, எறும்பு, கரையான், பூச்சி, மானு, மழுவு, புலித்தோல், யானை தோல், ஐயோ சகிக்கல, நாத்தம் கிட்ட தாங்கல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழகா இருந்தா எப்படி இருப்பாரு அப்படின்னு அப்படி நினைப்பாங்களாம். ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. கண்ணாடியில சிவபெருமான் பார்த்தாரு, அப்படியே சுந்தரர் மாதிரி அழகா வந்தாரு. அதனாலதான் சுந்தரர் அழகா இருக்கிறாரு. சுந்தரர் மனக்கோலத்துல இருந்ததுனால அழகா இருக்கிறாரு. அப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இப்ப இறைவனும் தன்னுடைய உருவத்தை சுந்தரருக்கு கொடுத்திருக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். அந்த கதை கூட சித்தாந்தத்துல இந்த கருத்துல சக மார்க்கம் அப்படிங்கிறதுல தோழர் உரிமை அப்படிங்கும் பொழுது இறைவன் தன்னுடைய உருவத்தை ஆன்மாக்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதான் இந்த சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்போ சிவபெருமானுடைய உருவம் அப்படின்னா நம்ம ஏன் எப்போதுமே பாம்பு போட்ட உருவத்தையே நினைக்கிறோம்? சிவபெருமான் அழகா கூட இருக்கலாம்ல. அதனால அந்த உருவத்தை சுந்தரருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது சித்தாந்தத்துல அது கதை. நம்ப மாட்டோம், நம்புறோம், அது எப்படி இருந்தாலும். இந்த தோழர் உரிமையில இருக்கும் பொழுது இறைவனுடைய உருவத்தை ஆன்மாக்கள் பெறலாம், அந்த அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறாருங்கிறது நமக்கு சித்தாந்தத்திலையும் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது யுச்சியம், உச்சி. இதுதான், இந்த முத்தி தான் நமக்கு வேணும். ஏன்னா இந்த முத்தி தான் பிறவாமை நிலை. இதுக்கு முன்னால வரைக்கும் சுந்தரரா இருந்தாலும் பிறந்துதான் ஆகணும். பிறந்தார்ல, திருஞான சம்பந்தர் பிறந்தார், திருநாவுக்கரசர் பிறந்தார், பட்டினத்தார் பிறந்தார். யாரா இருந்தாலும் திரும்ப பிறக்கணும். இந்த நிலைக்கு போனாதான் பிறவி இல்லாத நிலை. அதனாலதான் இது வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஈசனோடு இரண்டர கலந்த அத்துவைத நிலை, சாயுச்சிய நிலையை அடைந்தோருக்கு மீண்டும் பிறவி இல்லை. அத்துவித நிலை அப்படின்னா மெய்கண்டார் நமக்கு காட்டிய வழி. இரண்டு ஒன்று போல இருக்கும். ஒன்று போல இருக்கிறதுனால ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. இது எத்தனை? 1, இது 2, இது இப்படி காமிக்கிறேன். இது எத்தனை? 1, இது எத்தனை? 2, இது இது என்ன? இது 2ஆ 1ஆ? 1 தான். 1 இதுதானே 1 சொன்னீங்க. இது 1, இது 1, இதுவும் 1 தான். இல்ல 2 தான். 2ம் 1 ஒட்டி வச்சிருக்கிறதுனால. இதே அது நீங்க எப்படி காமிச்சிருந்தீங்கன்னா 2 2, இது வேற. இது பாவமுத்திரை. இது 2ம் 1. இதுதான் அத்துவிதம் அப்படிங்கிறது. உயிர்கள் என்றும் சச்சிதானந்தத்திலும் இறைவனுக்கு அடிமை. உயிர் தான், சிவன் தான்.
ரொம்ப தெளிவான கொள்கை நம்முடைய கொள்கை. இறைவனுடைய பேரானந்தத்தையும் பேராற்றலையும் சச்சிதானந்தத்தையும் இந்த உயிர் அனுபவிக்கும். இந்த உயிர் அனுபவிக்கணும்னாலும் அப்பவும் சிவபெருமான் ஒன்றாயும் உடனாயும் வேறாயுங்கிற மாதிரி உடனாய் இருந்து அறிவித்தால்தான் உயிர் அறிவிக்கும். அதனால உயிர் அதை அனுபவம் தான் படுத்துக்குதே தவிர அதனால தன்னோடது அப்படின்னு அந்த நிலையை அது எடுத்துட முடியாது. நான் தான் சிவன் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய பங்களாவெல்லாம் போட்டு ஓனர் வீட்டுக்கு போகும்போது, வெளியூருக்கு போகும்பொழுது வாட்ச்மேன்ட்ட சாவி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் நைட்டு வேணா அவங்க பெட்ல படுத்து பார்க்கலாம், அவங்களுடைய இதில் உட்காந்து பார்க்கலாம், அப்படிலாம் பார்க்கலாமே தவிர நான் தான் இதுக்கு ஓனர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓனர் வேற, வாட்ச்மேன் வேற. போல ஓனருடைய நிலையை நம்ம அனுபவிக்கலாமே தவிர உயிர்தான் அப்படிங்கிறது தான் இந்த அத்துவீதம் என்கின்ற சைவ சித்தாந்தம். இதனாலதான் நம்ம மேன்மைகள் சைவ நீதின்னு சொல்றோம். சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம். இப்போ இந்த 4 படிநிலைகள்னு மேஜரா சொன்னோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ சரியையில் சரியை, இப்போ சரியைங்கிற ஒரு படி, முதல்ல 4 படி ஞாபகம் வச்சு. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்? சின்னதா கவுண்ட் 1 2 3 4 சொல்றோம். இதே ஒரு 20 கவுண்ட் பண்ணணும்னா என்ன பண்றோம்? 1 2 3 4 5 6 7 8ன்னு பண்றோமே. அதுபோல முதல்ல கவுண்ட் பண்ணும்போது சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு பண்ணிட்டோம். இப்போ இதுல 16 கவுண்ட் இருக்கு. 16ஐயும் இந்த விரல்ல காமிக்கணும் அப்படின்னா சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இது கிரியை. கிரியையில் கிரியை இப்படி வச்சுக்கணும். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அப்புறம் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். கடைசியா இருக்கிறது அதுல ஞானம். இது ஸ்டெப்பே ஞானம். இப்போ ஞானத்துல சரியை, ஞானத்துல கிரியை, ஞானத்துல யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் ஞானம் தான் 16வது படி. அந்த படி அதுல சரியையில் ஞானம். இந்த சரியையிலேயே பல பிறவிகள்ல விளக்கேத்தி 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 உளவாரம் செய்து உளவாரம் செய்து உளவாரம் செய்து உளவாரம் செய்து சரியையில் சரியை தாண்டி, அதாவது 1.1 1.2 1.3 1.4 அப்படின்னு அதுக்குள்ளேயே 4 படியை தாண்டி நிற்கிற அந்த ஆன்மாவுக்கு சாய்ஸ் என்ன அப்படின்னா, அதுக்கும் கிரியையில லாஸ்ட்ல நிற்கிறதுக்கும், யோகத்துல நிற்கிறதுக்கும், ஞானத்துல நிற்கிறதுக்கும் என்னென்ன பலன்களை இறைவன் தருவார். சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம் ஆகியவற்றின் பயன் புவன அதிபதிகளின் அதிகாரங்களை பெற்று அவர் போலவே வாழ்தல். அந்த புவனங்களுக்கும் அதிபதியாக்குவார் நம்மளை. நீங்க சும்மா இங்க ஏதாவது ஒரு கட்சியில இடம் கொடுத்தானா நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கலாம்னு பிச்சைக்கார மாதிரி எதிர்பார்க்காதீங்க. சீஃப் மினிஸ்டர் ஆகலான்லாம் கேவலமா நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு போஸ்டே கிடையாது. புவனங்களுக்கு அதிபதி, இந்த உலகத்துக்கு ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்கு ஒரு தலைவன் சொன்னா அவன் யாராக இருக்கான்? அப்படி யாரும் கிடையாது. அமெரிக்கா பிரசிடென்ட் கூட அப்படி சொல்லிக்க முடியாது. இது போன்ற ஒரு பிற பதவியே நமக்கு கொடுப்பார் சிவபெருமான். இங்க இருக்கிற இந்த கஞ்சா அது இதெல்லாம் கிடையாது. நல்ல இடத்துலயே நல்ல நாட்டை ஆள்றதுக்கு நம்மளை நாட்டினுடைய மன்னன் ஆக்குவார். ஆக ஒன்னொன்னுலையும் சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம். இதனுடைய பயன் புவன அதிபதிகளின் அதிகாரங்களை பெற்று அவர் போலவே வாழ்தல். ஞானத்தில் ஞானம் என்பதின் பயன் சிவபெருமானின் திருவடியில் 2 கலந்து சிவானந்தத்தை அனுபவித்தல். திருவடியில்னா திரும்ப அந்த காலுக்கு கீழேன்னு நினைக்கக்கூடாது. அவனுடைய பேரானந்தம், பேரறிவு, அதான் அவனுடைய திருவடி. சிவனுக்கு என்ன அடையாளம்? சச்சிதானந்தம்னு அடையாளம். சத்து, சித்து, ஆனந்தம் என்றும் நிலையானது, முழு அறிவு, முழு ஆனந்தம். இதுதான் சிவபெருமானுடைய டெஃபினேஷன். அதுவாக நாமும் ஆகும். என்றும் நிலையானது, என்றும் நம்ம எப்போதும் நிலையானதான், நம்மளும் அனாதிதான். ஆனால் மற்ற ரெண்டும் நமக்கு குறையா இருந்தது. முழு அறிவு நமக்கு இருக்கா? இல்லை, இப்போ இல்லை, அப்போ இருக்கும். முழு ஆனந்தம் நம்ம கிட்ட இருக்குதா? இப்போ இருக்கா? இல்லை, அப்போ இருக்கும். ஆக சிவபெருமானுக்கிட்ட நம்ம கிட்ட இல்லாதது அவர்கிட்ட இருக்கிறது 2 தான். முழு அறிவும் முழு ஆனந்தம். அது ரெண்டும் நமக்கு கிடைக்கும் அந்த சாயுச்சிய நிலையில. ஆணவமல மறைப்பால் அறிவு மழுங்கி கிடந்த நாம் சாயுச்சியம் என்ற இறைவனோடு 2 கலப்பதுதான் இந்த பிறவியின், இந்த வாழ்க்கையின் நோக்கம். இதை புரிந்து கொண்டவர்கள் புத்திசாலிகள். சைவ சித்தாந்த சுடர் நூல்ல எங்கேயோ ஆரம்பிச்சு
ஒரு திருவெண்காட்டு பதியத்தை பாடினார்னு சொல்லி, அப்புறம் அனாதின்னு சொல்லி, அனாதின்னா தொடக்கமற்றவைன்னு சொல்லி, அப்புறம் எதெல்லாம் அனாதின்னா பதி பசு பாசம்னு சொல்லி, அப்புறம் பதின்னா 1, பாசம் அப்படின்னா 3, பசுன்னா 84 லட்சம் யோனி பேதங்கள் அதெல்லாம் சொல்லி, பதிக்கு 8 குணம் சொல்லி, பசுக்களுக்கு 3 குணம் சொல்லி, பதி அருள் உடம்பினன், அறிவே உடம்பானவன், ஒளியே உடம்பானவன். ஆனா நம்மெல்லாம் 36 தத்துவங்களால் ஆனவர்கள், 60 தாத்வியங்களால் ஆனவர்கள், 5 அடுக்கு உடலால் ஆனவர்கள், மாயையால் மாயையை அறிகின்ற நாம், இப்படியெல்லாம் சொல்லி இறைவனை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரியை கிரியை யோகம் ஞானம் பண்ணணும். மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம்ன்ற நிலையில இது நடக்கும். சத்தி நிவாதம் இருவினை ஒப்பு வேணும். முதல்ல விருப்பு வெறுப்பை குறைக்கணும், குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு காலத்துல அதுவே நம்மளை விட்டு போயிடும். நம்ம வேலை குறைக்கிறது தான், விட்டு போறது அதோட வேலை. அங்கேதான் நமக்கு இறைவன் அருள் செய்வோம். நம்மளா விட முடியாது. எதை நம்ம விடணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். இதுதான் இயல்பு. அதனால விடாம பிடிச்சிக்கணும். நம்ம விடணுங்கிறத நம்ம குறைக்கிறது தான் நம்ம பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணி பண்ணி இப்போ நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு நம்மளை சரியை கிரியை யோகம் ஞானம், சரியையில் ஞானம் கிரியையில் ஞானம் யோகத்தில் ஞானம் ஞானத்தில் ஞானம் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம், அப்புறம் புறத்தே வைத்து வழிபடுவது, புறத்திலும் அகத்திலும், புறத்திலும் அகத்திலும், புறத்திலும் அகத்திலும், ஒரு 1/2 மணி நேரம் புறத்திலும் ஒரு 1/2 மணி நேரம் அகத்திலும் அப்படி வழிபடுவது, அப்புறம் அகத்திலே வழிபடுவது, அகத்திலே நான் சிவபெருமானை வழிபடுகிறேன் அப்படின்னு வழிபடுகிறது. அது யோக நிலையில சொல்றோம். அப்படியே வழிபட்டு 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 இப்போ வழிபாடு சிவன் தான், வழிபடுவதும் சிவன் தான், வழிபடப்படுபவனும் சிவன் தான்ன்ற ஒரு நிலைக்கு வந்துடும். தான் சன்மார்க்கம் நம்ம சொல்றோம். 3 பொருள்கள் காணும் பொருள், காண்பது, காண்கின்றவன், எல்லாமே 3மே ஒன்றாகிற ஒரு நிலை. அந்த நிலை தான் நம்ம ஞான நிலை என்று சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்ன? வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. பஞ்சபூதங்கள்ல விண்ணை சொல்லிட்டு மற்ற எல்லாமும் ஆணாய் போற்றி சொல்லிடுறாரு. ஆகாயம் அது போல மற்றதெல்லாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லாம் சேர்ந்துன்னு அர்த்தம். எல்லாமே சிவம்தான் அப்படிங்கிறது நமக்கு தோன்றிச்சுன்னா அது நம்ம ஞான நிலைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். செத்து போனாதான் முத்தின்னு நினைக்கக்கூடாது. சைவ சித்தாந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முத்தி அடையணும்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? செத்து போயிடுவோம். அப்புறமா அந்த கணக்கை எடுத்து பார்த்துட்டு நீ இங்கே போ நீ இங்கே போ அப்படின்னு நம்மளை முத்திக்கு அனுப்புவாங்க அப்படின்னு தான் அப்படி நம்மளா நினச்சிக்கிட்டோம். முன்னாடி சொல்லி கொடுத்தது அப்படியா இல்லை சொல்லி கொடுத்ததை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டோமா தெரியல. இங்கேயே இப்பவே நான் முத்தியிலேயே இருக்கலாம். நம்ம மேன்மைகள் சைவனி சீவன் முத்தர் என்று பெயர். உடம்பு இருக்கும், பிராரத்த வினைகளிலே இந்த உடம்பு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், சில வினைகளை அனுபவிக்கணும்னு இருக்கும். ஆனா என்னுடைய அறிவு முத்தி அடைஞ்சிடும். என்னுடைய அறிவால் எனக்கு இது தெரிஞ்சு போயிடும். சிவத்தால் நடக்கிறது, என் வினையால் நடக்கிறது, எனக்கு இந்த பிறவி துன்பம் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுனாக்க, தெரிஞ்சுன்னா என்ன? தெரிந்து சிந்தித்து தெளிந்து நான் அதை உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா முத்தி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். எனக்கு பெயர் அப்போ சீவன் முத்தர் என்று பெயர். சீவன் முத்தர் அப்படின்னா முத்தி போனவர் அப்படி கிடையாது. முத்தி என்றால் செத்து போன பின்னாடி அங்கே சொர்க்கத்துக்கு போறதுதான் முத்தி கிடையாது. இங்கே இருக்கும் பொழுதே இங்கேயே குடும்பத்திலே இருந்து கொண்டு இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தி கொண்டு இப்பவே கூட நான் முத்தரா கூட இருக்கலாம். அறிவு விளக்கம் வந்துச்சுன்னாக்க ஒரே சிம்பிள் தான். அறிவு விளக்கம் என்ன வேணும்? பிறவிங்கிறது வேண்டாம், பேரானந்தங்கிறது வேணும். எது வேண்டாமோ அது வேண்டான்னு சொல்லணும் சாமி கிட்ட, எது வேணுமோ அது வேணும்னு கேட்கணும். பிறவிங்கிறது பெரும் வியாதி, பெருந்துன்பம் வேண்டாம், பிறவிங்கிற பெருந்துன்பம் வேண்டாம், பேரானந்தம்ங்கிற பேரானந்தம் வேணும் அப்படின்னு கேட்டா போதும். சரி, ரிவைஸ் பண்ணிடலாமா? இதுவரை நாம் கற்றது, நம் தாயாகிய சக்தியே ந என்ற மறைப்பு சக்தியாகவும் வ என்ற அருள் சக்தியாகவும் செயல்பட்டு நம் தந்தையாகிய ஈசனுடன் நம்மை சேர்க்கிறாள். முதல்ல நம்ம படிக்கும் பொழுது நமசிவாய என்ற 5 எழுத்துக்களை பற்றி படிக்கப் போகிறோம். அதிலே சி சிவம், ய உயிர்கள், ம மலம், இது 3ஐ பற்றி இப்போது படிப்போம். மற்ற 2ஐயும் பின்னர் பார்ப்போம் அப்படின்னு போட்டிருக்கிறோம்.
அந்த பின்னர் தான் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த பின்னர் நங்கிறது திரோதானம், அருள் சக்தி. ஏன்னா இப்போ நம்ம திரோதானத்திலேயே இருந்து அருளை பெற போகிறதுனால இந்த பாடத்தை கடைசியாக எழுதியிருக்கிறேன். நம் தாயாகிய சக்தியே ந என்ற மறைப்பு சக்தியாகவும் வ என்ற அருள் சக்தியாகவும் செயல்பட்டு நம் தந்தையாகிய ஈசனுடன் நம்மை சேர்க்கிறாள். முத்தியின் 3 படிகள் என்னென்னு பார்த்துருக்கோம்னா, மல பரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தி நிபாதம். இந்த இருவினை ஒப்புக்கு பக்கத்துல விருப்பு வெறுப்பு நீங்குதல் அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா நம்ம இருவினை ஒப்புங்கிறது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்காதவங்களுக்கு ஐயா இன்னும் கொஞ்சம் சொல்ல, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இருவினை ஒப்பு, ஓகே. இருவினைன்னா என்ன? நல்லது கெட்டது, மனதால் நினைக்கிறது வினை, அது இனிமே வரப்போறதுக்கு சொல்லிட்டீங்க. இரு வினை ஒப்புனா எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது நடந்தாலும் கெட்டதே நடந்தாலும் நான் அதை துன்பமா எடுத்துக்கலைன்னா உனக்கு தான் அது கெட்டது, எனக்கு அது துன்பம் கிடையாது. வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க எல்லாம் அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க காலையில கூட யாரோ ஒரு அம்மையார் அழுது செய்தி போட்டிருந்தாங்க. என்ன ஐயா என்னவோ சொல்லுவாங்க, இன்னும் அந்த அந்த ஈரப்பதம் கூட போகலம்பாங்க, அதுக்குள்ளேயும் அதை இப்போ துணியை நினைச்சிட்டு காயறதுக்கு முன்னாடியே எடுத்து போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும், அது போல ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போதான் அவங்க தந்தையார் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, வகுப்பு உண்டுன்னு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. தந்தையாருக்காக ஏதோ ஒரு பணி கூப்பிடுறாங்க, அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்றாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டு நீங்க போங்க, நான் வரலன்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது இதுதான் என்னுடைய தந்தைக்கு செய்கின்ற பணி, இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அதுபோல நம்முடைய இருவினை ஒப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் விருப்பு வெறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடுதல் அப்படிங்கிறத பிராக்கெட்ல எழுதிக்கணும். அது நடந்தா சத்தி நிபாதம் நடக்கும். சத்தி நிபாதம்ங்கிறது மந்த தரம், தீவிர தரம். ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் பெரிய வார்த்தை இருக்கும், நடுவில் ஈஸியான வார்த்தை இருக்கும். அடுத்தது நம்மளுடைய நெறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 படி நிலைகள். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் இருக்கு. அதுக்கு ஒரு முத்தி வேணும். இப்போ பேங்க்ல எல்லாம் நம்ம பணம் போட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் எஃப்டி போட்டோம்னா ஒரு வருஷம் நம்மளை கேட்பாங்க, இதை ரெனிவல் பண்ணி அப்படியே இது பண்ணலாமா, எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை நீங்கள் விட்ரா பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்கய்யா வேணும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அடுத்த எஃப்டியாக பேங்க்கில் போட்டு கொடுத்துருவாங்க. அதுபோல் சிவபெருமான் அந்த டைமில் நமக்கு ஒரு சரியையில் யோகம் அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா சிவபெருமான் ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு, சாலோகத்துக்கு வர்றியா, இல்லை இது அடுத்தது கிரியை யோக ஞானம், இங்கேருந்து கிரியை யோக ஞானம் பற்றியா கேட்க. சாலோகம் வர்றேன், சரி ஓகேவா, இல்லை இங்கேயே இருந்து நான் போகிறேன். மாணிக்க வாசகர் சொல்கிறேன், வேற எங்கேயும் நான் வரல, நேரடியாக இந்த 1 to point பஸ், இங்கே ஏறினா அங்கே இறங்கணும், அது மாதிரி பண்ணுறதுன்னா எனக்கு பண்ணுன்னு கேட்குறாரு. இந்த சக்தி இப்போ சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிறதுல 4 நிலைகள் இருக்கிறது. 4 நிலைகளில் ஒரு நிலைக்கும் ஒரு பலன் உண்டு, ஒரு நிலைக்கும் ஒரு பலன் உண்டு. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா வின்னருக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அடுத்து ரன்னர் அப் கொடுக்குறாங்க, அடுத்து 3rd ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு ஆறுதல் பரிசு ஒன்று கொடுக்குறாங்க. அதுபோல் இது 4 நிலைகள் இருக்குது. ஒரு ஆறுதல் பரிசு இருக்குது, 3rd ப்ரைஸ் இருக்குது, 2nd ப்ரைஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் வின்னர் ப்ரைஸ் இருக்குது. இப்போ வின்னர் வேணும்னாக்க வின்னரை அடைங்க, இல்லை இந்த ப்ரைஸை நான் வாங்கிட்டு செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னா செட்டில் ஆகிக்கங்க. நால்வர் பெருமக்கள் நமக்கு காட்டியது, திருநாவுக்கரசர் காட்டியது தாச மார்க்கம், சரியை நெறி. திருஞான சம்பந்தர் காட்டியது புத்திர மார்க்கம், சர்ங்கிறத வேணா அடிச்சிருங்க, புத்திர மார்க்கம், கிரியை நெறி. சுந்தரர் காட்டியது சக மார்க்கம் அல்லது தோழமை மார்க்கம்னு சொல்லியிருக்கோம். நிறைய இதை நான் குறைச்சிக்கிட்டேன், ஏன்னா சக மார்க்கம், தோழமை மார்க்கம் அப்படின்னு நம்ம அல்லதுன்னு போட்டு சொல்றது வேற நூல்களில் படிக்கும்போதோ வேற உங்கள்கிட்ட பேசும் பொழுது தோழமை மார்க்கம் பற்றி எங்களுக்கு சொல்லியே தரலையே, சக மார்க்கம் சொன்னாரு, தோழமையை பற்றி நடத்தவே இல்லையே அப்படி நினைச்சிருவீங்கிறதுனால நம்ம இதெல்லாம் கொடுத்தோம். பல இடங்கள்ல அதுவே மாணவர்கள் அதையே தவறா புரிஞ்சுக்கிறாங்க. 5 அடுக்கு உடல்கள்லையும் அப்படித்தான். அன்னமய கோஷம், துள உடல் அப்படிலாம் கவுண்ட் பண்றாங்க. அதனால கொஞ்சம் சில இடங்கள்ல இந்த ஆல்டர்னேட்டர் குறைச்சிட்டு 1 மட்டும் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இந்த சக மார்க்கம் என்கிறது தோழமை
மார்க்கத்தை குறிக்கிறது. சகம் என்றால் தோழமை. யோக நெறி, மாணிக்க வாசகர் வாழ்ந்தது ஞான மார்க்கம். ஞான மார்க்கம், ஞான நெறி. யோகத்துல தீக்கை விசேட தீக்கை தான் யோகத்துக்கும் தீக்கை. விசேட தீக்கையுடைய ஆரம்ப நிலையில வந்து வெளியிலையும் உள்ளையும், வெளியிலையும் உள்ளையும், வெளியிலையும் உள்ளையும் சொல்றோம். அதுலயே கொஞ்சம் உயர்ந்த நிலை, அட்வான்ஸ்ட். விசேட தீக்கை, அந்த சிவ தீக்கையில 2 ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மாணவி கேட்குற சந்தேகத்துக்காக கேட்குறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, முதல் இதுக்கு வந்து நீங்க சரியை நெறிக்கு வந்து இது கொடுத்துருக்கீங்க, சமய தீக்கை. கிரியைக்கு வந்து சிவதீக்கை கொடுத்துருக்குறீங்க. 3வது இதுக்கு தீக்கை பற்றி ஒன்றும் சொல்லலை. 4வது தீக்கை சொல்லிட்டீங்க. 3க்கு எது தீக்கைன்னு கேட்குறாங்க. 2வதுக்கு கொடுத்துருக்கிற சிவ தீக்கை தான் 3க்கும். 2வதுல இருக்கிற சிவ தீக்கை பாவனை மூலமாகவும் பிராக்டிஸ் மூலமாகவும் பண்ணி 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 உள்ளேயே உணர்கின்ற ஒரு நிலை 3வது நிலை. அதுக்குன்னு தனி தீக்கை இல்லை. இந்த தீக்கையோட பர்ஃபெக்ஷன், இது அறகுறையா பண்றது 2வது நிலை, பர்ஃபெக்டா பண்றது முழு பலனை பெறுவது 3வது நிலை. அதனால அதுக்கு தனி தீக்கையா நம்ம கொடுக்கலாம். அருமையான கேள்வி. அடுத்தது, நால்வர் பெருமக்கள் வாழ்ந்து காட்டியதுல சக மார்க்கம்ங்கிறத தோழமை மார்க்கம்ங்கிறதும் தேவைப்படுறவங்க எழுதிக்கங்க. மாணிக்க வாசகர் அருளியது ஞான மார்க்கம் அல்லது சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானுக்கு சொல்றாங்கல்ல சன்மார்க்கம், சன்மார்க்கம், சன்மார்க்கி அப்படின்னு அவங்களே ஒரு குரூப் பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்களாம் சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாங்கள் என்ன, இந்த ஆன்மாவும் இறைவனும் ஒன்று அப்படின்னு அர்த்தம். சரி, 3 வகை தீக்கைகள். சமய தீக்கை, அருமை. சமய தீக்கை இதை வந்து நம்ம சரியை நெறியில் இருக்கும்போது பெறுகிறோம். விசேட தீக்கை அப்படிங்கிறது கிரியை அண்டு யோகம், 2த்துக்கும் இதுதான். நிர்வாணம் அல்லது ஞான தீக்கை. நிர்வாணம்னா நிர்வாணம்னு நினச்சிக்காதீங்க. இந்த மற்ற சமயங்களில் வந்து ட்ரெஸ் போடாமல் போகிறது அப்படி தீக்கையோன்னு நினச்சிடாதீங்க. அதாவது என்ன சொல்கிறது, ரெனவுன்ஸ் பண்ணுறது. நம்மளுடைய இதை வந்து என்ன சொல்கிறது, வினைகள் எல்லாம் எரிச்சிட்டு வினைகள்லேருந்து நிர்வாணம் ஆகிறது. அப்படி தான் நம்ம வச்சுக்கோம். நிர்வாணம்னா உடம்புல நிர்வாணம் ஆகிறது. தீக்கை கொடுக்கும்போது நிர்வாணமாக வச்சு கொடுப்பாங்களா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நிர்வாணம் எப்படி, நிர்வாணம்னா என்ன சொல்கிறோம், உடம்புல ட்ரெஸ் இல்லைன்னா நிர்வாணம் நம்ம சொல்கிறோம், பார்வை. அதுபோல் இந்த ஆன்மாவில் பாவங்கள் சஞ்சிதம் நீக்கப்பட்டு விடுகின்ற ஒரு நிலை. ஆன்மாவிலிருந்து சஞ்சிதத்தை நிர்வாணம் பண்ணுறது தான் இந்த தீக்கை. அது ஞான தீக்கை என்று பெயர். இது வந்து மாணவன் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரணும், நான் உங்களுக்கு தீக்கை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு தீக்கை முறை இருக்குது. அதுக்கு பெயர் ஆச்சாரிய தீக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ கவுண்டிங்கில் 4 வரும். ஆனால் முத்தி அடைகிறதுக்கு ஆச்சாரிய தீக்கை வேணுமா, படிநிலை கிடையாது. சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற மாதிரி இது ஆச்சாரிய தீக்கை வாங்கினாதான் முத்தி அடையலாம் கிடையாது. இந்த விசேட தீக்கையிலே முத்தி அடைஞ்சிடலாம் நிர்வாணத்தில். மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும், மற்றவங்களுக்கு தீக்கை கொடுக்கணும் அப்படின்னாக்க அந்த ஆச்சாரிய தீக்கை அடிஷனல் குவாலிஃபிகேஷன். இறைவனை வழிபடும் முறைகள் பற்றி படித்தோம். புற வழிபாடு, வெளியில் வச்சு உருவ வழிபாடு, கோயிலாக போய் கோயிலில் தான் சாமி இருக்குதுன்னு வழிபடுறது. அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற இறைவன் உள்ளேயும் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, திருமுறைகளில் சொல்கிறாங்க, சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் இன்னும் முடியலைங்கிறது இந்த அகப்புற வழிபாடு. அப்புறம் ஆமாம் நான் உள்ளேயே உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கும்போது கோவிலுக்கு நம்ம தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. அக வழிபாடு அல்லது அருவ வழிபாடு. 4 வகை முத்தியில் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம்னு 4 படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் ஃபைனலாக ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிடுறோம். நமசிவாயங்கிற 5 எழுத்துக்களிலே ந என்பது மறைப்பு சக்தியையும், ம என்பது மலங்களையும், சி என்பது சிவபெருமானையும், வ என்பது அருள் சக்தியையும், யா என்பது உயிராகிய நம்மையும் குறிக்கின்றது. சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் ஐயா நாங்கள் 15 அலகு படிச்சிட்டோம். அலகு 1 முதல் 15 வரை 15 அலகுகளில் நமச்சிவாய பற்றி நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். முழுவதும் அப்படின்னு நினைக்காது, தெரிந்து கொண்டிருக்கிறோம், முழுவதும் அல்ல. கற்றது கைமண்ணளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கல்லாதது உலகளவு இருக்குது. அடுத்தடுத்த வாய்ப்புகள் கைலை அறக்கட்டளை மூலமாகவோ, வேறு ஆசிரியர்கள் மூலமாகவோ, வேறு ஆதீனங்கள் மூலமாகவோ, வேறு நூல்களை படிப்பதன் மூலமாகவோ, வேறு அடியார்கள் திருக்கூட்டத்தோட சத்சங் மூலமாகவோ இதுக்கு மேலே உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.
இது வரைக்கும் நான் பெற்றது. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கிறேன். எல்லாம் முடிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. சித்தாந்த ரத்னம் 3 தொகுப்பு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சில பேர் என்கிட்ட அறிமுகம் செய்யும்போதே அப்படி செய்வாங்க. எத்தனை அடுக்கு உடல்கள் அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரத்னம் முடிச்சு, நான் ரத்னமே முடிச்சுட்டேன், சுடர் படிக்கணுமா அப்படின்னா, சுடரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சுடர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரத்னமே முடிச்சுட்டேன், சுடர் படிக்கணுமா? ரத்னை முடிச்சிட்டதுனால நான் சுடர் படிக்கலை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நீங்கள் ரத்னமே முடித்தாலும் கட்டுறது கைமண் அளவுதாங்கிறத மறந்துடாதீங்க. இது பெரிய கடல். இது மீதம் 99.9 விவரங்களை இறைவன் நமக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் உணர்த்துவார். இந்த அளவில் சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பின் பாடத்திட்டம் இன்று நிறைவு பெறுகிறது. நாளை காலை அனைவருக்கும் தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியிடப்படும். அசைன்மெண்ட் நீங்கள் எழுதிடலான்னு நினைக்கிறேன். இந்த பாடம் ரொம்ப எளிமையான பாடம். சரியகிரிய யோகம் ஞானம், அப்புறம் வேற என்னமா இருக்கு, மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம், சாலோகம் சாமியும் சாரூபம் சாயிச்சியம், அப்புறம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர், திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர், அப்புறம் தாச மார்க்கம் புத்திர மார்க்கம் சக மார்க்கம் சன்மார்க்கம், உருவ வழிபாடு அருவுருவ வழிபாடு அருவ வழிபாடு, வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. தீக்கை இருக்கு, சமய தீக்கை விசேட தீக்கை. சமய தீக்கை ஃபர்ஸ்ட் லெவல், விசேட தீக்கை விசேட